இன்றைக்கு டாக் வித் முத்தலிஃப் பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள், அரசியல் நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அன்புமணி அவர்கள் நீக்கப்பட்டிருக்காரு பாமகல இருந்து. நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் கருத்து. நிறுவனருக்கு தலைவரையும் பொதுச் செயலர் நீக்கிறதுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து போயிருக்கு. உதயநிதிக்கு எதிராகவும் திமுகவுக்கு எதிராகவும் அன்புமணி அவர்கள் நேற்று கடலூரில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறார், குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கார். அதே செங்கலை அவரும் தூக்கியிருக்கிறார். உதயநிதி ஒரு கருத்தை அதிமுகவுக்கு எதிராக சொல்லியிருந்தார், பொதுச் செயலர் எடப்பாடி அவர்களுக்கு எதிராக சொல்லியிருக்கிறார். அதை டிடிவி அவர்கள் மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் சொன்ன கருத்தை நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறார். விஜய் அவர்களுடைய பிரச்சார பயணத்துக்கு 23 கண்டிஷன், மேலும் மேலும் பல பல விஷயங்களை இன்றைக்கு நம்ம கலந்துரையாட இருக்கிறோம். அண்ணே வணக்கண்ணே. வணக்கம் அண்ணே, அன்புமணி அவர்களுடைய நீக்கம் பாமக நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கிறாரு. கண்கலங்க பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் நான் கடந்த முறையை வைத்திருந்தேன். எந்த ஒரு குற்றச்சாட்டுக்கும் அவர் பதில் கொடுக்கல. என்னை நேர்லையும் சந்திக்க வரல, ஃபோன்லேயும் என்னை தொடர்பு கொள்ளலை, அவர் சொன்னதெல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகளை அடிக்கியிருக்காரு. இன்றைக்கு நீக்கவும் செஞ்சுருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இந்த மகாபாரத போரில் கர்ணனை எல்லாரும் அடிப்பாங்க, அப்பவும் உயிர் போகாது. கடைசியில் அந்த தர்மத்தையே வாங்கிட்டு அதுக்கப்புறம் அடித்தோன்னு உயிர் போகும். அந்த மாதிரி இவர் தான் நீக்கணும், எல்லா இதுவும் பண்ணி என்னென்ன பேசணுமோ எல்லாமே பேசிட்டார் மகனுக்கு எதிராக. அதாவது ஒரு கட்சி தலைவராக, ஒரு கட்சி நிறுவனராக தன் கட்சி தலைவர் அன்புமணி அப்படி பேசலை அவர். இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா தலைவர் மகனாக இருந்தாலும் என்ன பொறுப்பு இப்படி தான் இருக்கும். நம்ம அழகிரியை நீக்கும் போது கூட கலைஞரில் அந்தளவுக்கு பெரிய வார்த்தையெல்லாம் விடல. அவர் கட்டுப்பாட்டை மீறி இது பண்ணார், அதனால் நீக்கிறன்ற மாதிரி தான் போனாங்க. ஆனால் இங்கே இவர் பர்சனலாக பல விஷயங்கள் பேசிட்டார். ஒரு தந்தையாக மகனை எந்த அளவுக்கு, மகனை மருமகளை இந்த மாதிரி சொல்கிற அளவுக்குலாம். இன்னொன்று, இவர்களுக்குள்ளே ஏற்பட்ட அந்த ஈகோ கிளாஷு அது நிறைவுக்கே வராதுன்றது தான் எல்லாருக்குமே தெரியும். முடிவுக்கு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு 2-3 விதங்களில் இவர்களுடைய பிரிவு முடிவாகிவிட்டது. லேட்டஸ்ட்டாக அவர்களுடைய ஆதரவாளர் சொல்கிறது, இந்த 2வது மனைவி, அவர்களுடைய ஆதரவாளர்கள், அதன் மூலம் நடக்கும் பிரச்சனைகள். அது ஒரு முக்கியமான பிரச்சனை திமுகவில் யார் போகிறது, திமுக போக வேணாம், இது கிளாஷு. இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்பொழுது அன்புமணி ஒரு தெளிவான முடிவை எடுத்துட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். இதற்கு பிறகும் தன் தந்தையின் கையில் கட்சி இருந்ததுன்னா அது இதுவாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அவர் நேரடியாக இவர் எதிர்க்கலை. இவர் அவரை நீக்கிறப்போ நீங்கள் தான் குலதெய்வம்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்க்குற மாதிரி போகிறார். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, கட்சியில் பெரும்பாலான மாவட்ட செயலாளர் தலைவர்கள் இவர் கூட்டத்தை கூட்டும்போது அவர் போவானான்றார், யாரும் போகல. அப்போ ஃபுல்லாக அங்கே இருக்காங்க. பொதுக்குழு உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா 90% அவர்கிட்ட இருக்காங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள், கீ கேடர்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காங்க. பொதுச் செயலாளர், பொருளாளர், மற்றவங்களாம். எம்எல்ஏக்களில் 3 பேர் அங்கே இருக்காங்க. இது எல்லாமே என்னென்னா, கோர்ட்டுக்கோ இல்லை உரிமையல் நீதிமன்றமோ இல்லை தேர்தல் ஆணையமோ போனால் அன்புமணி ராமதாஸ் தான் கட்சி அப்படின்னு முடிவாயிடும். அப்போ இவ்வளவுக்கு பிறகும் இவர் அந்த வழக்கமான கட்சி நடைமுறையை தாண்டி நான் தான் தலைவர், அவரை நான் நீக்கிட்டேன், அவர் 3 வருஷம் முடிஞ்சிச்சு அதனால் நீக்கிட்டேன், இப்போ நான் தான் தலைவர், நான் பொதுக்குழு கூட்டத்தை நானும் கூட்டுவேன். இதுக்கு நான் இடையில் பொதுக்குழு கூட்டத்தை அன்புமணி கூட்டி நிர்வாகிகளை மீண்டும் தேர்ந்தெடுத்துட்டாங்க. அது பொதுக்குழு கூட்டத்தை நான் தான் கூட்டுவேன்னு இவர் தனியாக கூட்டினார். நீங்கள் யாருங்க பொதுக்குழு கூட்டம் எப்படிங்க கூட்டுறீங்கன்னு கேட்டால், நாங்கள் இப்போ தான் நியமிச்சிட்டோம் அப்படின்னு புதுசாக வந்துருக்கோம். கட்சி பயிலா, தேர்தல் ஆணையம், கோர்ட்டு இதெல்லாம் போனால் ஒரு பொதுக்குழு கூட்டத்தை யார் கூட்டுவாங்க அப்படின்னு பாமகலே பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை யாருன்னு பார்த்தா அன்புமணி தான் வரும். அப்புறம் யார் இந்த மாதிரி நடத்துறதுக்கு, மாநாடு நடத்துறதுக்கு, பொதுக்குழு நடத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள், பொதுச் செயலாளர், இது அதில் யாராவது இங்கே இருந்தால் கூட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். அதுக்கும் வழி இல்லை. 2 பேருமே அங்கே இருக்காங்க, திலகபாமாவும் சரி, வடிவேல் ராமனும் சரி. அப்போது ஒரு பொதுக்குழு கூட்டினது சரின்னு போயிடும். நீங்கள் பொதுக்குழு கூட்டுறீங்கன்னா அதில் இப்போ ஒரு 60-40 இருக்குது, ராமதாஸ் 60 வந்துட்டாங்க அப்படின்னா அவர் இதுனா அப்போ கூட அவர் கூட்ட முடியாது. சரி அப்படியே வந்துட்டாங்க இருக்காங்கன்னா கூட எதுக்கலாம். ஆனால் இங்கே இல்லவே இல்லை, ஒரு 10% கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க. மீதி 90% நான் புதுசாக சேர்க்குறேன்னா அது பாமகவுடைய பொதுக்குழுவாக இருக்காது, ராமதாஸுடைய பொதுக்குழுவாக தான் பொதுக்குழுவாக. அந்த வகையிலையும் அவர் கூட்டின பொதுக்குழு செல்லாது. அப்போ அதில் இவரை நீக்கிட்டு தன்னை தலைவராக நியமிச்சுக்கிறதுலாம் பாமகவுடைய சட்டத்திட்டங்கள் படி செல்லாதுன்றது. என்ன ஒரு துரதிருஷ்டம்னா, நம்முடைய மீடியாக்களோ
மற்றவர்களோ தங்களுடைய விருப்பத்தை வைத்து தான் எதையும் பார்க்கிறார்களே தவிர, என்ன சட்டத்திட்டம் அது எதிரியாக இருந்தாலும் நண்பராக இருந்தாலும் சட்டம் என்ன சொல்லுது இதுதான், நாளைக்கு இப்படி போனால் இப்படி தான் நடக்கும் அப்படின்ற பார்வையெல்லாம் இல்லை. இன்றைக்கி எனக்கு விருப்பம் ஐயா ராமதாஸ் தான் ஜெயிப்பார்னு நான் சொல்லுவேன். ஐயா கையில் தான் கட்சி வரும்னு நான் சொல்லுவேன். அப்படின்னா நான் சொல்கிறது நாளைக்கு அது நடந்துச்சுன்னா வெக்கமே படாமல் நான் வாட்டில் கடந்து போயிடுவேன். அப்படி தான் இன்றைக்கி பெரும்பாலானோர் இருக்காங்க. மேதைகள், விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் இருக்காங்க. அப்போது இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்சி அவர்கிட்ட இருக்குன்றது கிட்டத்தட்ட நிரூபணம் ஆகுது. இவர் வெறும் நிறுவனர் மட்டுமே. இப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறாரு, கட்சியை விட்டு நீக்கிறாரு போகிறார். இது ஒரு செய்தியாவது பரபரப்புன்றாங்க, அவர் நீக்கிட்டாருன்றாங்க, அதுன்றாங்க. இது எதுவுமே இல்லாத கட்சியிலேருந்து எப்படி நீங்கள் நீக்குவீங்க? கட்சியே அங்கே இருக்குது. அதனால் நீங்கள் இப்போ அதுலேயும் நீக்கிட்டு அவர் ஏதாவது வழக்கு போட்டார்னா எங்களை விசாரிக்காமல் நீங்கள் எந்த இது முடிவுக்கும் வரக்கூடாது அப்படின்ட்டு கேவியட் மனுவும் தாக்கல் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கோர்ட்டுக்கு போனால் அவங்க சைடு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் இன்றைக்கி நடக்கிறது. அதனால் இவர் எதற்கு பயன்படுவார் அப்படின்னா, திமுக அணியில் எடுத்துக்கிட்டு நான் தான் உண்மையான பாமகன்னு இவர் சொல்கிறதுக்கும், அவர் நான் தான் பாமகன்னு சொல்லிட்டு ஒருவேளை உரிமையல் நீதிமன்றம் தீர்ப்பு உடனே கொடுத்துச்சின்னா பாமக அவர்துன்னு ஆகிடும். அப்போ இவர் பாமக ராமதாஸ் பிரிவினை ஏதாவது ஆரம்பிச்சிக்க வேண்டியதான். இது மக்களை குழப்புவதற்கும் வாக்காளர்களை குழப்புவதற்கும் என்டிஏ கூட்டணியில் வாக்கு சதவீதத்தை குறைக்கிறதுக்கும் இவர்கள் கையில் எடுத்த யுக்தி இது. அவரோட அன்புமணி அவரோட நீக்கத்தை ஒட்டி திரு ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிற வார்த்தைகள்லாம் வந்து நீ வேணா ஒன்று பண்ணு, அடுத்து இன்னொரு கட்சி வேணா ஆரம்பிச்சிக்கோ அப்படிங்கிற ஒரு பலவிதமான அட்வைஸில் சொல்லியிருக்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? இன்னொரு கட்சி ஆரம்பிச்சிக்கோ, அந்த கட்சியை ஒழுங்காக வழி நடத்து, இதெல்லாம் கட்சிக்காரனே கிடையாது, உனக்கு தலைவராக இருக்க தகுதி இல்லை, இதெல்லாம் எப்படிப்பட்ட வார்த்தைகள் இதெல்லாம்? அதுதான் சொன்னேன்ல நான் முதல்ல, ஒரு கட்சிக்குள்ளே நடந்த பிரிவு மாதிரி இது. இன்னும் சில பேர் சொல்கிறாங்களா அப்பா பையன் சண்டைன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அப்பா பையன் சண்டையில் அப்பா எவ்வளோ கோவப்படுவாரோ, ஆனால் வயதான பெரியவர் ஒருத்தர் எப்படி கோவப்படுவாரோ அந்த மாதிரி தான் இவர் கோவத்தை வெளிப்படுத்துகிறாரு, வன்மத்தை கேட்குறாரு. என்ன அந்த சைடில் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இவர் ஏதாவது தொட்டோன்னா நமக்கு சிக்கல், அதனால் அவர் வாட்டில் அவர் பேசிட்டு போட்டோம், நம்ம வேலையை பார்ப்போம். அவரும் அதானே சொல்லியிருக்காரு, நான் வேலையை பார்க்க பாலு அவர்கள் பேட்டி கொடுப்பாருன்ட்டார். அதனால் அதுதான், ஏன்னா பாலு தான் இந்த மாதிரி விவகாரங்கள் செய்தி தொடர்பாளராக இருப்பாங்க. அதே மாதிரி ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லும்போது திரு பழக்கருப்பை அவர்களை குறிப்பிட்டு சொல்கிற மாதிரியும் திரு பிரதமர் மோடி அவர்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. கங்கை கொண்ட சோழபுரத்தில் மோடி அவர்களும் அன்புமணிக்கு தான் மறைமுகமாக அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு. இதை இன்னும் அன்புமணி கேட்க தவறாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? திருவள்ளூர் கூட சொல்லிக்கிறான்னு சொல்லிக்க வேண்டியதான். யார் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்ற வார்த்தை இருக்குல்ல, ஆனால் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னா தந்தை அதற்கேற்ற ஒரு இதில் இருக்கணும்ல. அப்போ தான் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. நீங்கள் தனையன் தலைக்கு மேலே வளர்ந்த பிறகு நீங்கள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் அதை பொருத்தி பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி நிறுவுறீங்க, அந்த கம்பெனி பெரிய நிறுவனமாக வளர்க்குறீங்க. அதற்கு பிறகு அதோடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாரையும் கலந்து வச்சுட்டு நான் வந்து ஒரு ஆலோசகராக மட்டும் இருப்பேன், என் பையன்தான் சேர்மன் அப்படின்னு கொண்டு வந்துட்டிங்கன்னா, அதற்கு பிறகு அவர் வந்து அந்த கம்பெனி இன்னும் டெவலப் பண்ண வேறு மாதிரி போகிறாருனா, இல்லை நீ பழைய பாணியில் தான் போகணும், அவங்களோட ஒப்பந்தம் போட்டுக்கூடாது அப்படி இப்படின்னா, அப்பா நான் கம்பெனியை வளர்த்து கொடுத்துட்டீங்க, நான் பார்த்துக்கிறேன், அவங்களோட ஒப்பந்தம் போட்டு விருத்தி பண்ணால் நம்ம அடுத்த லெவலுக்கு போவோம். நீங்கள் வந்து ஒன்றும் இல்லாத ஒரு தோல்வி கம்பெனிகிட்ட இழுத்துட்டு போகிறீங்க, நல்லா இருக்காதுன்னா நான் தானே கம்பெனியை உருவாக்கினேன் அப்படின்னா பேப்பரில் அது இருக்காத, பேப்பர் ஒர்க்கு தானே எங்கேயுமே. கண்டிப்பாக நீங்கள் அப்போ எங்கே போனாலும் யாருங்க சேர்மன், யார் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், எவ்வளோ பேர் இருக்காங்க, ஒரு 40 பேர் இருக்காங்க. 40 பேரில் உங்களுக்கு ஆதரவு 3 பேர் தான், அவருக்கு 37 பேர், அப்போ அவர் தான் சேர்மன்னு. இல்லை அவருடைய பதவிக்காலம் 3 வருஷத்தில் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் இருக்கும் போதே அதை பண்ணியிருக்கணும். இப்போ நீங்கள் பிளவில் போயிட்டீங்க, அப்போ அவருடைய 37 போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் அவர்கிட்ட இருக்காங்க, 3 பேர் உங்கள்கிட்ட இருந்தாங்கன்னா அதை வச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியும். இல்லை நான் வந்து புதுசாக ஒரு 40 பேரை போட்டுக்கிறேன் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அவங்க வந்து என்ன சேர்மனாக தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அது எதுவுமே செல்லாது. இது நான் ஒரு கம்பெனி சொல்கிறேன், புரியுது, இதோடைய எக்ஸ்பான்ஷன் தானே பார்ட்டி. ஆமாம், பைலான்னு எதுக்கு வச்சுருக்காங்க. அதனால் நாளைக்கு நீதிமன்றம் போனால் கூட இந்த டீட்டெயில் தான் கேட்பாங்க, கேட்டால் உங்கள் தான் கட்சின்றுவாங்க. பாமக வந்து கடந்த ஒரு 4-5 தேர்தலில் வந்து பல வீழ்ச்சிகளை சந்திச்சுட்டே வராங்க. அவங்களுடைய வாக்கு சதவீதமும் பல இடங்களில் சரிஞ்சிக்கிட்டு வருது. சில முக்கிய தொகுதிகளை தவிர இது எல்லா இடங்களையும் வாக்கு சதவீதம் சரிஞ்சிட்டு வருது. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வாழ்வா சாவான்னு எல்லா கட்சிகளுக்குமே அந்த தேர்தல் நடக்குது. அதுக்கு காரணம் விஜய் அவர்கள் அந்த தேர்தலில் உள்ளே வந்திருக்கிறது. யாரோட ஓட்டை பிரிப்பார் விஜய் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும்போது பாமகவோட ஓட்டை பிரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு பேச்சும் அடிப்படுதுங்க. அப்படி இருக்கும்போது ராமதாஸ் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு விபரீத முயற்சி எடுக்க வேண்டிய காரணம் என்ன? ராமதாஸ் முடிவு எடுத்தாருன்றதை விட திமுக என்டிஏவை பலகீனப்படுத்தணுன்ற வேலையில் 21 அவங்க பண்ணிட்டு வராங்க. 24 பார்லிமெண்ட் எலெக்ஷனில்
பலகீனப்படுத்துறது தான் அதை அண்ணாமலை பயன்படுத்தி உடைக்கிறாங்க. உடைஞ்ச பிறகும் பாமக, ஏடிஎம்கே இருந்தால் சில தொகுதிகளில் ஜெயிச்சிருவாங்க. இங்கே தருமபுரிலாம் அடிச்சிட்டு இருப்பாங்கல்ல. கண்டிப்பாக. அப்போ அதுலேயும் இவர்கள் ஜெயிக்கக்கூடாதுன்னு பாமகவையும் பாஜக பக்கம் கொண்டு வராங்க. அப்போது அவர்களுக்கான சில பல வசதிகளை, சலுகைகளை கொடுக்கறதுக்கு அவங்க ஒத்துக்கல பாஜக, டெல்லி பாஜக. அப்போ அண்ணாமலைக்கு மேலும் சில உதவிகள் செய்ததாக ஒரு தகவல். அப்போ அதன் மூலிமா பாமக இந்த இந்த இதுக்கு வருது பாஜக அன்னைக்கு. அப்போ ராமதாஸுடைய ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இயல்பாகவே எங்கள் கூட்டணி அதிமுகவோட தான். ஆனால் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, காலையில் திரும்பி பார்க்குறேன், என் பக்கத்தில் உட்காந்து அண்ணாமலை டிஃபன் சாப்பிட்டுருக்கிறாரு. என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி நைனா நான் தான் பேசியிருக்கேன், நம்ம இவங்களோட தான் போகணுன்னு. நான் மறுத்தாலும் கேட்கல, சரின்னு விருப்பம் இல்லாமல் தான் சைன் பண்ணேன்றாரு. அப்போது அன்னைக்கே பாமக வந்து அதிமுகவோட இருக்கக்கூடாதுன்றதில் உறுதியாக இருந்தாங்க. அதில் வெற்றியும் பெற்றார்கள். அதனுடைய பலன் அவர்களுக்கு 10% வெற்றி கிடைச்சது. ஆனால் அந்த இதை வாக்கு எண்ணிக்கையெல்லாம் கூட்டி பார்க்கும்போது இவர்கள் 13% அப்படி பார்த்தீங்கன்னா 35% இது 70% தான் விக்ட்ரி லெவலில் இருந்திருக்கும். 30% ஜெயிச்சிருப்பாங்க. இன்னும் ஆரம்பத்திலேருந்தே இவங்க என்டிஏ வந்திருந்தா 45% ஜெயிச்சிருப்பாங்க. அப்போ இந்த விவகாரத்தில் நம்ம கோட்டை விட்டோன்னு தான் அவங்க யோசிக்கிறாங்க, என்டிஏவும் சரி இதுவும் சரி. ஆனாலும் இவர்கள் என்ன பண்ணுறாங்க, இவர்களை பலகீனப்படுத்திக்கிட்டே இருக்கணும்னு பார்க்குறாங்க. இந்த நேரத்தில் தான் அவருக்கு வலை விரிக்கிறாங்க. ராமதாஸ் எங்கள்கிட்ட வந்துருங்களேன், இங்கே இவர் இருக்காரு நம்ம விடுதலை சிறுத்தைகள்னால் அதை பார்த்துக்குவோம், ஒன்றும் இருங்க இல்லை வெளியே போங்கன்னு சொல்லிட்டுவோன்றது தான். அவர் எங்கே போகிறாரு, எங்கே விஜய்கிட்ட தான் போனோம் தம்பி அப்படின்ட்டு. அப்போ இழுக்கிறாங்க. அப்படின்றப்ப அவரும் சொல்கிறாரு தெரியாமல் இருக்குதா, இந்த மாதிரி வந்தால் இருக்க மாட்டான் அப்படி இப்படின்னு. ஏன்னா அந்த பேச்சுவார்த்தை போகுது. அப்போ தான் அன்புமணிக்கும் இவருக்கும் இதாகுது, என்டிஏ கூட்டணி தான் பெஸ்ட்டு, ஏன்னா இப்போ வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது 2029 பார்லிமெண்ட்டும் நம்ம ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குது. இவங்கள்ட்ட போனால் எவ்வளோ சீட்டு தருவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு. இந்த நேரத்தில் தான் திமுகலையும் உளவுத்துறை எல்லாம் ரிப்போர்ட் போடுறது, அன்புமணி ராமதாஸ் வந்தாருன்னா நீங்கள் விசிகா வெளியே அமிச்சாலும் திடீர்னு மக்கள் நல கூட்டணியே ஃபார்ம் ஆகி வெளியில் போயிட்டாங்கன்னா உங்களுக்கு சிக்கலாகிடும். அப்படின்றப்ப தான் அவருக்கு எவ்வளோ சீட்டு கொடுப்பீங்க, 30 சீட்டு கேட்பார். அப்போ காங்கிரஸ் என்ன பண்ணும், இந்த மாதிரி சிக்கல்லாம் வரணுன்னா அவர்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க. இந்த கேப்பில் தான் இவங்களுக்குள்ள ஈகோ கிளாஷ் ஆயிடுச்சு. அதனால் இதோடைய பின்னணி என்னென்னா, திமுகவுடைய வலுவான கை இருக்குது. அது அன்புமணியே சொல்கிறாருல்ல, ஆமாம், கட்சியை உடச்சியில் திமுகவுக்கு தான் பங்கு இருக்குன்னு. அதனால் இது வந்து நிரந்தர பிரிவாக போயிடுச்சு. இப்போவும் அந்த வேலையை பண்ணுவாங்க. ராமதாஸ் திமுக அணிக்குள்ளே வருவார். ராமதாஸ் அவர்களுடைய பேட்டி முடிந்ததுக்கப்புறம் அன்புமணி அவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி குறிப்பிட்டு சொன்ன மாதிரி நான் என்னோட வேலையை பார்க்க போகிறேன், என்னோட இது சார்பாக பாலு அவர்கள் பேசுவாங்கன்னு சொன்னாங்க. பாலு அவர்கள் கொடுத்த பேட்டியில் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிற விஷயம், நிறுவனருக்கு பொதுச் செயலாளர் பொருளாளர் யாரும் நீக்குவதற்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை, ரைட்ஸ் இல்லை, பைலா படி அப்படி தான் இருக்குது. நாங்கள் தேர்தல் ஆணையத்திலையும் கொண்டு போய் கொடுத்துருக்கோம். 2026 வரைக்கும் தலைவர் வந்து திரு அன்புமணி அவர்கள் தான், பொதுச் செயலர் வந்து அன்புமணி அவர்கள் தான், பொதுச் செயலர் வந்து ராவணன் அவர்கள், தலைவர் அவர்கள் அன்புமணி அவர்கள் தான் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் ஒப்புக்கொண்டுட்டாங்க. இதனால இது ஒரு அறிவிப்பே கிடையாது, தயவுசெய்து மீடியா இதை பிரபலப்படுத்தாதீங்க, இந்த அறிவிப்பை நான் ஒரு விட்டுருங்க, நாங்கள் சொல்கிறத மட்டுமே நீங்கள் பிரபலப்படுத்துங்க. மீடியா ஒரு காக்கா கூட்டம், அதுக்கு என்ன இற போடுறாங்களோ அதுதான். நான் பார்க்குற பலரும் பார்த்துட்டேன். இதுக்கு ஈல்டாகி தான் அந்த அடிப்படையில் தான் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, பேசுகிறாங்க. வெளியிலையும் இப்போ செங்கோட்டையும் போய் அமித்ஷா பார்க்குறாரு, அதை ஒரு பெரிய விஷயமா பேசுகிறாங்களே தவிர நீங்கள் எப்படிங்க அவரை போய் பார்ப்பீங்கன்னு செங்கோட்டையனை கேட்க மாட்டேங்கிறாங்க. செங்கோட்டையன் கட்சி விதியை மீறி வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறாரு, நீங்கள் எப்படிங்க இந்த மாதிரி பேட்டி கொடுக்கலான்னு கேட்கல. அவர் நல்ல விஷயம் தானே சொன்னார், அவரை போய் நீக்கிட்டாங்க. லெட்டர் பேரில் கட்சி பேரை எடுத்துட்டாருன்னு, லெட்டர் பேரில் கட்சி பேரை கூட எடுத்துருக்கிறாரு. அப்படி தான் பேசுகிறாங்க. செங்கோட்டையன் இன்றைக்கி ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறாரு, எனக்கு நோட்டீஸ் கொடுக்கலன்றாரு. நோட்டீஸ் கொடுக்கல, ஜனநாயகம் பற்றி பேசுகிறவர் அமித்ஷாட்ட போய் பேசுகிறீங்களா, அமித்ஷாக்கும் அதிமுக என்ன சம்மந்தம்னு யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவர்கள் எல்லோரும் ஒரு வகையாக மூளைச்சலவை செய்யப்பட்டவர்களாக என்ன அசைன்மெண்ட் கொடுத்தா அதை நோக்கி சுற்றுறாங்க. அதனால தான் பாமக பற்றி நான் தான் சொன்னேன், பல அரசியல் மேதைகள் தென்னகத்து பிரசாந்த் கிஷோர்கள் கூட அவர்களோட அசைன்மெண்ட்டில் தான் இயங்குறாங்களே தவிர இதில் என்ன உண்மையை தேடுறது ஏற்பாடே கிடையாது. அதில் ஒன்று தான் இந்த பத்திரிகையாளர் எல்லாம் யாருங்க, ஒரு வருஷம் முன்னாடி இந்த இவர் சொல்கிறாருங்க, டிடிவி, எடப்பாடி இருந்தால் நான் வந்து இருக்க மாட்டேன். எப்படிங்க சொல்கிறீங்க, 5 மாதம் முன்னாடி இந்த கட்சி ஃபார்ம் ஆனப்போ அந்த கேள்வி ஏன் வைக்கல, ஏங்க இப்போ வைக்கிறீங்கன்னு யாரும் கேட்கல. போன எலெக்ஷனில் என்னங்க பண்ணீங்க, நான் கூட நிற்கல, எங்கள் ஆளுங்களுக்கு கொடுங்க, ரெட்டையில் நிற்க வைங்க அப்படின்னீங்க. அப்போவும் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தானே.
ஏன் அப்போ கேட்கலன்னு கேட்கல. ஒரு 2 மாதம் முன்னாடி கூட என்டிஏ ஒன்றிணையணும் திமுக வீழ்த்த போடணும் தானே பேசுனீங்க. அன்னைக்கு என்டிஏல முதலமைச்சர் வேட்பாளரா எடப்பாடி இருக்கக்கூடாதுன்னு சொல்லலையே. இந்த கேள்வி ஏன் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க? என்னன்னா இவங்களுக்கு சொல்லி அசைன்மெண்ட்டு கேட்க வர்றவன்ட்டையும் இந்த மாதிரி சிந்திச்சா கூட சிந்திக்கக்கூடாது. இதை தான் கேட்கணும், இப்படி தான் போகணும். அதுக்குள்ளேயே தான் உருட்டணுன்றது தான் இது. இது வந்து ஒரு கருத்தை உருவாக்க நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டுன்றது போகுது. அன்புமணி அவர்கள் தொடர்ந்து திமுக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடிக்கிட்டே வராருன்னு. இடையில வந்து திமுக கொடுத்திருந்த வாக்குறுதிகளை எதுவுமே செய்யலைங்கிற ஒரு குற்றச்சாட்டை டேட்டாஸ் வைஸாக எடுத்து போட்டிருந்தார். நேற்று கடலூரில் வந்து அவங்க 2006 2011 காலகட்டங்களில் திமுக கடலூரில் அரசு மருத்துவக் கல்லூரி வைக்க போகிறோன்னு சொல்லி ஒரு செங்கல் நட்டாங்க. 10 வருஷம் அதிமுகவும் செய்யலை, இந்த 4.5 வருஷம் திமுகவும் செய்யலை, அந்த செங்கலை கண்டுபிடிச்சி எடுத்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் காட்டமாக தனித்து போட்டியிட தயாரா, நாங்கள் தனித்து போட்டிட்டு இருக்கோம், திமுக ஒரு தடவை தனித்து போட்டியிட தயாரான்னு கேட்டிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அன்புமணியோட இந்த காரசாரமான குற்றச்சாட்டு? தனித்து போட்டிட்டா தற்கொலைக்கு சமானம் தான். கூட்டணியே இப்போ மிரண்டு போய் கிடக்குறாங்க. இந்த விஜய் பிரிக்கிற வாக்குகள் அவர்களுடைய கோர் ஓட்டு தான்றதுனால அரண்டு போய் கிடக்குறாங்க. விஜய் கொடுக்குற நெருக்கடிலாம் பார்க்குறீங்கல்ல. இப்படிலாம் நெருக்கடி கொடுத்தா அது எம்ஜிஆருக்கும் கொடுத்தாங்க, இதே திமுக தான் கொடுத்துச்சு. அப்போ இந்த மாதிரி நெருக்கடி கொடுக்குறது மூலிமா எதாவது பண்ணலான்னு பார்க்குறாங்க. அப்போ அவர்கள் தனித்து எங்கே போட்டி விடுவாங்க? தனித்து விட வேணாம், இந்த மக்கள் நல கூட்டணி டீம் இருக்க அந்த டீமை வெளியே அமைச்சிட்டு இல்லைனா கூட நிற்க முடியாது. டக்குன்னு இறங்கிடும் பர்சன்டேஜ். இப்போ ஏற்கனவே பிரச்சனையில் ஓடிட்டு இருக்காங்க. அதனால் இது மருத்துவக் கல்லூரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக பண்ணலனாலும் 11 மருத்துவக் கல்லூரி அவங்க பேர் தான் கொண்டு வெவ்வேறு டிஸ்ட்ரிக்டில் கொண்டு வந்துருக்காங்க. ஆனால் இவங்க காலத்தில் ஏதோ இப்போ 4 வருஷம் கூட எதா பண்ணாங்க. அதனால் இவர்கள் ஒரு காலத்தில் சொல்லுவாங்க திமுக வந்து ஏதாவது காசு கீசு பார்த்தா கூட வேலை நடக்கும். இப்போ வேலையே நடக்கலை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அடிக்க முடியாதுமா. அந்த நேற்று கூட இன்னைக்கு கூட வடபழனியில் அந்த நேற்று பேசணும்ல அந்த மழைநீர் வடிகால், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சேனலில் பேட்டி கொடுத்துட்ருக்காங்க அந்த பகுதி மக்கள். மரக்கட்டையை போட்டு அதுக்கு மேலே கான்கிரீட் கலவை போட்டுக்கிறாங்க. அப்புறம் அது உடஞ்சி விழுந்து எவ்வளோ பாருங்கள், கான்ட்ராக்டாரர்கள் மற்ற வேலை உடஞ்சி விழுந்து இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் இடிச்சிட்டு புதுசாக மறுபடியும் போடுறாங்களாம். சீக்கிரம் முடிச்சு தொலைங்கப்பா, மழை காலம் வருதுன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஜனங்க. எதை பற்றியும் கவலை இல்லை. சமீபத்தில் சூளமேட்டில் பள்ளம் தோண்டி போட்டுவிட்டு எனக்குன்னு போயிட்டாங்க. அந்த ஜனங்க வந்து இன்னும் 1 மாதம் 2 மாதம் என்ன ஆவாங்க? வீட்டுக்கு போகிறது வெளியில் போகிறது எதுவுமே முடியாமல் அதை வந்து டிவியில் பேட்டியாக கொடுத்தா யார் கொடுத்தான்னு மிரட்டல். எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு கவுன்சிலர்லேருந்து எல்லாம். இப்போ இதுதான் இன்றைக்கி இவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பவர். செங்கல் தூக்கட்டும், ஏன்னா ஒருத்தர் செங்கல் தூக்கி தானே சீன் போட்டார். உங்கள் காலத்துலேயே அது எய்ம்ஸை கொண்டு வந்தியா? ஆமாம், கண்டிப்பாக. மத்திய அரசு எல்லாத்துலேயும் சண்டை போட்டுருந்தா எப்படிங்க? போய் பேசி பண்ணணும்ல. இந்த இப்போ ஜிஎஸ்டி குறைச்சாங்க, ஒரு வார்த்தை நன்றி நல்ல விஷயம்னு வருதா? இல்லை ஒரு சேனலையாவது டிபேட் பண்ண விடுவாங்களா? செங்கோட்டையன் அது அடுத்து நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது, இப்படி தாங்க அசைன்மெண்ட்டு, இது பண்ணக்கூடாது, இன்றைக்கி தான் அது பண்ணணும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஒரே மேட்ரை 4 சேனலும் வேறு தலைப்புகளில் பண்ணுவாங்க. இந்த இதுக்கு யார் அனுப்பணும், யாரை உட்கார வைக்கணுன்ற உட்பட இது பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் அன்புமணிதாஸ் என்ன தான் நீங்கள் தனியாக நிற்கிறியா அதுன்னு கேட்டாலும் ஏன் எங்களுக்கு தலையெழுத்தான்ற மாதிரி தான் போவாங்க. அதே எப்படி நிற்பாங்க? கண்டிப்பான. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வந்து மக்களை சந்திக்கிற கிளம்பியிருக்காரு அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்துக்கு ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் அவர் மக்களை சந்திக்கல, திமுகவோட தொண்டர்களை தான் சந்தித்து பேசியிருக்காரு. அதில் நேற்று அதிமுகவுக்கு பொதுச் செயலாளராக வந்து எடப்பாடி அவர்கள் இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2 திமுக காரங்க சந்திச்சிட்டா எப்படி இருப்பீங்க, முறை சொல்லல தலைவரோட அறிக்கையை பார்த்தீங்களா அப்படின்னு பல விஷயங்கள் நாங்கள் பேசுவோம். ஆனால் அதிமுக இருந்தால் நீ எந்த அணியில் இருக்க, நான் இந்த அணியில் இருக்கேன், நீ எந்த அணியில் இருக்க, ஒருத்தர் காலவாரி விடுறத விஷயத்தை பற்றி தான் பேசுவோம் அப்படிங்கிற ஒரு பேச்சு பேசியிருக்காரு. திமுக 2 திமுகவினர் சந்திச்சா எப்படி பேசுவாங்க உங்களுக்கு தெரியும், அதிமுகவினர் சந்திச்சா எப்படி பேசுவாங்க தெரியும். எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயம்? திமுக தான் நாரி போய் கிடக்குது. ஒரு ஊராட்சி மன்ற தலைவி செயின் திருடி மாட்டுது. இன்னொன்று இப்போ இவங்கெல்லாம் சந்திச்சா என்ன பேசிக்குவாங்க, என்ன கான்ட்ராக்ட் இருக்குது, அது என்ன இது. இன்னும் ரொம்ப உள்ளே போனோம்னா இந்த மாதிரி நம்மளை பாடாப்படுத்துகிறாங்களே, இவங்க மட்டும் சம்பாதிக்கிறாங்க, நம்ம கீழே பொறுப்பில் இருக்கிறவங்கள பார் கான்ட்ராக்ட் கூட கிடையாது, ஒரு கான்ட்ராக்டும் கிடையாது. இந்த மாதிரி பண்ணுறாங்கல்ல. இதில் வேறு இந்த பெண்ணு வேறு, அதை எடு இதே எடு வீட்டுக்கு போ. அதான் சொன்னல, ஒன்றிணைவோம் வா, ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்ப்பது பெரும்பாடுன்னு இவங்க போய் உறுப்பினர் சேர்ப்புனா ஆச்சு தெரியலையா, அது திடீர்னு நின்று போச்சு, அவ்வளோதானே. சும்மா ஒரு 2 நாள் சீனை போட்டாங்க, 55 லட்சம் 40 லட்சம்னாங்க. இப்போ அதை பற்றி பேசுறது இல்லை, ஒன்றுமே கிடையாது. அடுத்து உங்களுடன் ஸ்டாலின் வந்துட்டுல, அதுக்கடுத்து உங்களுடன் ஸ்டாலினை கொண்டு போய் நீங்கள் ஸ்கூலில் நடத்துறாங்க, லீவ் விட்டு நடத்துகிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய அராஜகம். நீங்கள் அரசு பற்றி கவலையப்படாமல் அவர் பள்ளியை இது பண்ணிட்டு லீவ் விட்டு நடத்துறதெல்லாம். இப்போ அந்த மாதிரி இந்த லட்சத்தில் இவர் வந்து என்ன சொல்கிறாரு,
இவர் வந்து இன்னைக்கு மக்களை சந்திக்க போல, கட்சிக்காரங்களை கட்சிகள் சந்திச்சு சந்திக்கிறார். இவர் போறாரு. ஏன்னா இவர் எங்கேயுமே போகலன்ற குற்றச்சாட்டு இவர் மேலே வந்துச்சு. இவர் செயல்படுறதே இல்லை. தலைநகர்லேயே ஒரு தூய்மை பணியாளர் பிரச்சனை அவ்வளோ ஓடுது, இவர் போய் படம் பார்த்துட்டு இருக்காரு. இவர் செயல்படுறதில்லைன்றது வருது. அதனால் இப்போ இந்த தேர்தல் காலத்துக்கு மட்டுமாவது கொஞ்சம் எந்திச்சு இந்த திமுககாரங்க அந்த வேலையை பண்ணுவாங்க. அந்த மாதம் மட்டும் கடுமையாக உழைக்கிற வேலைலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவர் காலைல 8 மணிக்கே போய் பார்க்குறதெல்லாம் நடக்குது. இந்த இமானுவேல் சேகரன் இதெல்லாம் போயிருக்காரு. அந்த மாதிரி போய் பேசுகிறப்போ நீங்கள் பேசுறதுல நாங்கள் இது பண்ணோம், இப்படி ஆட்சி நடக்குது அப்படிலாம் கிடையாது. இவங்க வந்து அப்படியே நையாண்டி பண்ணுறாங்களாம், கிண்டல் பண்ணுறாங்களாம். நையாண்டியும் கிண்டலும் நீங்கள் சிரிக்கக்கூடாது, எதிராளி சிரிக்கணும். இவர்களுக்கு ஏதாவதாங்களே இவங்களே சிரிச்சிக்கிறாங்க. அதனுடைய விளைவு என்னென்னா சொல்கிறாரு, உங்கள் இது ஐசியூவில் போவோம் அதுன்னு. அதுக்கு அவர் பதில் சொல்லிட்டாரு. அடுத்து நீங்களே பொதுச் செயலாளராக இருங்க, அப்போ தான் நாங்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்றாரு. யார் பொதுச் செயலாளராக இருக்கிறாங்களோ அவரால் நமக்கு பிரச்சனைன்னு தான் இவ்வளோ நீங்கள் பாடுபடுறீங்க. இந்த இடத்துல ஓபிஎஸ் வச்சு பாருங்கள், ரொம்ப அவர் சொல்கிற வார்த்தை சந்தோஷப்படுவார், நீங்கள் இருந்தால் நல்லதுங்கன்னு. ஏன்னா இப்போ இவர் இருக்கிறதுனால தான் அதிமுக ஒன்றும் பண்ண முடியல. ஒரிஜினல் அதிமுககாரனாக இருக்கார். உங்களை ஒரு நாள் கூட பார்த்தது கிடையாது. அவர் இந்த கட்சியை வழி நடத்திட்டு போகிறது அவ்வளோ ஸ்ட்ராங்காக கொண்டு போகிறாரு. அப்படி கொண்டு போனால்தான் பிஜேபியே இறங்கி வந்து பண்ணுறாங்க. அண்ணாமலையை மாற்றுறதுன்னா நான் சாதாரண விஷயமா? ஏடா ஓபிஎஸ் இருந்தால் நடந்திருக்குமா? அண்ணாமலையுடைய கைப்பாவையால் இருந்தார் ஓபிஎஸ். அதை விட கலைஞர் அவர்களுக்கு சமாதி அமைக்கிற இடத்துல ஜெயலலிதா சமாதி அவர்களுக்கு எல்லா வழக்குகளையும் வாபஸ் வாங்க வச்சு பண்ணார்லண்ணே. நினைவு மன்றம் கிட்ட இருந்தது எவ்வளோ பெரிய விஷயம். கிடைக்கிற சான்ஸை அழகா யூஸ் பண்ணுறாரு ஒவ்வொரு விஷயத்துலையுமே. அதில் ராமதாஸ் வழக்கு வாபஸ் பண்ணி பல இது பண்ணி கொடுத்தாங்க. என்னன்னா இவர்களுக்கு வந்து ஒரே உறுத்தலாக இருக்கிறது எடப்பாடியும் அந்த எழுச்சி பயணமும். அதை இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் இதில் எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னென்னா, திமுகவில் எங்கே அணியே இல்லைங்கிறது எப்படி இவர் சொல்கிறாரு? திமுகவில் தான் பல அணிகள் இருக்கு, மாவட்டத்துக்கு மாவட்டம் அணி இருக்கு. என்ன பிரச்சனைனாங்க, இவர்கள் சுற்றி இப்போ இவருக்கே உதயநிதிக்கே அவருக்கும் அவர் மச்சானுங்க இருக்கிற பிரச்சனையும் 1000 பிரச்சனை இருக்குது. அவர் ஒரு டீம் வச்சுக்கிட்டு அவர் தனியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இவர் பெண்ணு வச்சு ஒர்க் பண்ணுறாரு. கட்சிக்காக ராபின்சன் டீமும் தனியாக ஒர்க் பண்ணுது. அந்தந்த அமைச்சர்கள் தனித்தனியாக வச்சுட்டு பண்ணுறாங்க. கனிமொழி அவர்கள் தனியாக. கனிமொழிக்கும் உதயநிதிக்குமே ஒற்றுமை இருக்குமானா இருக்காது. ஏதாவது பிரச்சனை வந்தால் அவங்க எப்படி தலையெடுப்பாங்கன்னு தெரியாது. சீனியர்களுக்கும் ஜூனியர்களுக்குமே பிரச்சனை. கட்சிக்குள்ளே பல எம்எல்ஏக்கள் நீங்கள் சீட்டு கிடையாதுன்ற நிலமை போகுது. நின்னா தோற்றுருவாங்கன்னு தெரியும். அதுக்கு ஆள் மாத்திர வேலையும் போய்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட முரண்கள். இது இல்லாமல் கூட்டணி கட்சிகளுடைய முரண்கள். இது என்னன்னா இவர்கள் பத்திரிகைகள் எப்படி இப்போ இவர் என்ன தான் எழுதி வச்சு படிச்சிருந்தாலும் சிஎம் லைவ் போடுறாங்களா இல்லையா? கண்டிப்பாக. அந்த மாதிரி இவர் உட்காந்து என்ன தவழ்ந்த பாடி உருந்த பாடி இதுதான். இதை தாண்டி எதாவது பேசுவாங்க பாருங்கள். இவர் தகுதிக்கு இவர் போய் எடப்பாடி பழனிசாமி இவர் பேசியிருக்காரு. அப்பா வயசு இருக்கிறவங்களோட நீங்கள் வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசலாம் நடக்குது. இதில் ஒன்று தான் இந்த வார்த்தைகள் இந்த மாதிரி இதெல்லாம் பேசுறது. செங்கல் தூக்கிட்டு வந்தார். இன்றைக்கி செங்கல் என்னாச்சு? எய்ட்ஸ் இது நீட் பற்றி பேசினார். நீட்டு இன்றைக்கி இல்லை. இன்னை வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியும். ஏதாவது பேச முடியுதா? இவர்கள் வந்து என்னென்னா இந்த மாதிரி அவங்களுக்குள்ளே பேசி திருப்திப்பட்டுக்கிறதுலாம். எந்த எடப்பாடி அப்படின்னு பார்த்தா நீங்கள் இல்லாத தொல்லை கொடுத்து என்ன பண்ணாலும் அந்த கட்சி நின்று 21% வாங்கி கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தால் உங்களுக்கு 15 சீட்டு போயிருக்கும், எம்பி சீட்டு. இந்த அளவுக்குலாம் ஆட முடியாது. அதை மீறி தான் அங்கே நிற்கிறார். அதே கூட்டத்தில் வழக்கம் போல் திமுக சைடில் இருக்கிற ஒரு அநாகரிகமான ஒரு பேச்சும் அது நடந்திருக்கு. முதல்வர் அவர்களை வந்து எடப்பாடியார் அவர்கள் வந்து கை நடுங்கியிருக்கு உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு, யாருக்கு கை நடுங்குது, யாருக்கு முட்டு தேஞ்சிருக்கு பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மறுபடியும் வந்து அந்த விஷயத்தை பேசியிருக்காரு. அது அநாகரிகமானவர்கள் பேசியிருக்காரு. இந்த அநாகரிக பிரச்சாரத்தையும் இந்த அநாகரிக பேச்சை பேசுகிறதுக்கு இவர் ஒன்றும் பேச்சாளர் சிவாஜி கிடையாது, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கிடையாது. ஒரு துணை முதல்வர், அடுத்து வருங்காலத்தில் வந்து அந்த கட்சியை தலைவருங்கிற பொறுப்பில் வரக்கூடியவர். ஒரு முட்டு தேஞ்சிருக்க விஷயம் வரைக்கும் பேசுகிறது நியாயமா? அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இவங்களுக்கு என்னென்னா சப்ஜெக்ட் ஒருத்தட்ட எங்கே இல்லையோ அவர்கள் கண்டபடி பேசுவாங்க. இந்த யூடியூப்லேயும் எடுத்துக்கங்க. இந்த பேசுகிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பலரும் வந்து கொச்சையாக பேசுவாங்க, செக்ஸியாக பேசுவாங்க, தனிப்பட்ட விஷயங்களை பேசுவாங்க. இதெல்லாம் என்னென்னா ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட அந்த ஒரு நாகரிகம் கிடையாது. ரெண்டாவது வேறு சப்ஜெக்ட் அவங்கள்ட்ட இருக்காது. அப்போ எதையாவது பேசி இந்த மாதிரி வேலையை பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவருக்கு வந்து இவருடைய ஸ்டாண்டர்ட் என்னென்னா இது அவருக்கு பிடிக்குது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சிறப்பாக பேசுகிறாருன்னு இவர் சொல்கிறார். அப்போ இவருடைய ஸ்டாண்டர்ட் என்னன்னு பார்த்துக்கணும். இவர் தயாநிதி மாறன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை ஃபேனுங்கிறாங்க, அவருடைய ஃபேனுன்றாங்க. அப்போ முகம் சொல்லிக்கிற பேசுகிற ஒருத்தருடைய ஃபேனாக இருக்கிறீங்கன்னா அப்போ அவங்களுடைய தராதரன். அப்போது அவருக்கு எழுதி கொடுக்குறவங்க கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? இப்படி
சுய திருப்தி அடைஞ்சிக்கிறது. இந்த மாதிரி இழிவாக பேசி அதில் சுய திருப்தி. அதில் ஒன்று தான் முதல்ல ஊர்ந்த பாடின்னு பேசி எங்கே போனாலும் உதயநிதிக்கு வேறு எதுவும் இருக்காது. இதுதான் பேசுவார். அதே இது இப்போ இவர் அங்கிள்னு சொன்னோன்னா அவ்வளோ கோபம் வருது. அப்போ உங்களுக்கு வந்தால் அந்த இது தெரியுதில்ல. இவர் என்னென்னா டீஃபேம் பண்ணாதாங்க ஒருத்தன் மேலே நம்பிக்கை போகுன்றது இவர்களுக்கு பாலப்பாடம். அது விஜயகாந்துக்கு, எம்ஜிஆருக்கு, ஜெயலலிதாவுக்கு, இப்போ எடப்பாடிக்கு நடக்குது. இது இவர்கள் இப்படி பண்ணுறது மக்கள் முன்னாடி அம்பலப்பட்டு போவாங்க அப்படின்றது தெரியல. முரசொலி 2 திமுக சந்திச்சா முரசொலியில் வந்து தலைவரோட அறிக்கையை படிப்பாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முன்னாள் தலைவர் வந்து கலைஞர் அவர்கள் இருந்தால் உடன்பிறப்பை வாங்குகிற ஒரு அறிக்கையை வந்து நீண்ட நெடிய அறிக்கையை விடுவார். தினசரி அந்த அறிக்கையில் பல்வேறு கருத்துக்கள் எப்போவுமே இருக்கும். அதை படிச்சுக்கிட்டு பல பேர் அரசியலே கற்றுக்கிற ஒரு சூழ்நிலை நிறைய வந்திருக்கும். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவங்க கூட அதை படிப்பாங்க. இன்றைக்கு முதல்வர் அவர்கள் கேள்விக்கு முன்னாடியே பதிலை சொல்கிறார். அடுத்து உங்கள் கேள்வி இதுதானே, பதில் இதுதாங்கிற சொல்கிற காலம் வந்துருச்சு. இன்றைக்கி முதல்வர் அவர்கள் எந்த அறிக்கையை படிப்பாங்க திமுககாரங்க? எந்த அறிக்கை படிப்பாங்க? முரசொலி பார்த்தா என்ன இது நம்ம பேர் வந்திருக்கா, இந்த மாவட்ட விளம்பரம் என்ன, விளம்பரம் என்ன, இதுதான் பார்ப்பாங்க. முரசொலிலாம் படிச்சுட்டு இதான் சொன்னார்ல இவர், முரசொலி படிச்சுட்டு நாலேஜ் இந்த இது துக்ளக்கு ரஜினி. இன்னைக்கு துக்ளக்கும் ஒன்றும் கிடையாது, இவங்களும் ஒன்றும் கிடையாது. கட்சி பத்திரிகை பொதுவாக இருக்காது. இன்னொன்று தலைவர் என்ன அவர் கையால் எழுதி அறிக்கை விடுறாரு. இதெல்லாம் காமெடி. அதாவது இப்போல்லாம் வந்து அடுத்தவங்களை வச்சு புக்கு எழுதி வெளியிடுறது, யார் எழுதுகிற புக்கு நம்ம பேரை போட்டுறது, அறிக்கை யார் பேசுறது நம்ம அறிக்கை போடுறது, இதுதான் இப்போ ஒரு இதாகுது. எல்லா தலைவர்களுமே இப்படி போயிட்டுருக்குது. விஜய் அறிக்கைலாம் பாருங்கள், விஜய் அவங்க அந்த அறிக்கை எழுதிட்டு இருக்காரு. யாரோ ஒருத்தர் அறிக்கை எழுதுறாங்க, அது வந்துக்கிட்டு இருக்குது. இப்படிதான் நாடு போய்கிட்டு இருக்குது. சமீபத்திய மீடியாவோட விருந்தாளி திரு டிடிவி அவர்கள், அது எப்போ எல்லா நாளுமே அவருக்கு முன்னாடி மைக்கும் கேமராவும் இருக்குது. இவ்வளோ நாள் வரைக்கும் எங்கே இருந்தாருன்னு தெரியல, மீடியாவும் அவரை கண்டுக்கல. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கருத்தை நான் வரவேற்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார். மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது பொதுச் செயலாளராக எடப்பாடி அவர்கள் இருக்கிறது எங்களுக்கு சாதகமானது தான், இதை நான் வரவேற்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. தொண்டர்கள் நீங்கள் தான் முழிச்சுக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்கன்னா அவருக்கு உதயநிதி அவர்கள் கொடுத்த மரியாதையை? இவர் இந்த அதிமுகவுடைய ஒற்றுமை, அதிமுக யார் கையில் இருக்குன்னா பேசுகிறாரு. நீங்கள் யார் முதல்ல அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டருக்கும் யாருக்குமே ஒன்றும் தெரியுமா தெரியாதுன்னு தெரில. இவர் எப்படி இவர் அதிமுக காரெல்லாம் வரல, சசிகலாவுடைய உறவினன்ற முறையில் இவர் கட்சிக்குள்ளே கொண்டு வந்து அக்கா இவரை பொருளாளர் ஆக்கலான்னு பொருளாளர் ஆகிட்டாங்க, எம்பி ஆக்குறாங்க, அப்புறம் எம்பி ஆக்குறாங்க. இவர் இப்படியே பண்ணி இவர் பண்ணுற வேலைகள்லாம் வந்து கட்சிக்கு பெரிய கெட்ட பேர் வந்து இந்த ஃபேமிலியே அவங்க வெளியில் அனுப்புகிறாங்க. வெளியில் அனுப்புன பிறகு சசிகலா மட்டும் கடிதம் எழுதி கொடுத்துட்டு மறுபடியும் உள்ளே வர்றாங்க. சசிகலா மட்டும் இவங்க யாரையுமே சேர்க்கல. ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களை எங்கே வச்சுருந்தாங்க? தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ளே கிடையாது, பாண்டிச்சேரியில் தான் இருந்தீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் என்ன அதிமுக பற்றி உரிமை பேசுகிறீங்க? 2வது தடவை நீங்கள் அதிமுகக்குள்ளே வந்ததே சசிகலா மூலியமாக தான் வந்தீங்க. அதுலேயும் ரெட்டையில் வழக்கு அது போயிட்டு இதாகிடுச்சு. அப்போது அதிமுகவுடைய இது பெரிய நம்ம கட்சியை கட்டி காத்து கொண்டு வந்த மாதிரி ஒரு இன்னைக்கு பழனிசாமி துரோகி, அதிமுக ஒன்றுபடணும் அப்படி இப்படிலாம் பேசுகிறீங்க. இன்றைக்கி அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணமே எடப்பாடி பழனிசாமி தான். எந்த கட்சியோட பாஜக கூட்டு வச்சுக்குது? எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தானே கூட்டு வச்சுக்குது. அப்போ இவருக்கு வன்மம் என்னென்னா எடப்பாடி பழனிசாமி, இன்னொரு வன்மம் நயினார் நாயகன். ஏன்னா நம்ம பார்த்து வந்தவர் இன்றைக்கி அவர் ஒரு தலைவராக இருக்காருன்ற வன்மம். 3வது இவரும் அண்ணாமலையும் கூட்டாளிகள். அப்போ இந்த வன்மத்தெல்லாம் இவர் கொட்டுறாரு. இந்த கொட்டுறதெல்லாம் தான் என்னுடைய கேள்வி என்னென்னா, நீங்கள் 5 மாதத்துக்கு முன்னாடி என்டிஏ ஃபார்ம் ஆனப்போ நான் வர முடியாதுன்னு சொல்லியிருந்தா ஓகே, 21லேயும் நீங்கள் அவருடைய தலைமையை ஏற்றுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி புதுசாக அதுலேயும் நைனா நாகேந்திரன் சேர்த்து அடிக்கிறது. ஏன்னா ஒரு கருத்தை உருவாக்குறாங்களாம். நீங்கள் இன்னொரு பக்கம் ஊடகங்கள் மூலிமா தனியாக ஒரு கருத்தை உருவாக்குறாங்க. நைனா நாகேந்திரன் நொந்து போய் ராஜினாமா, அவர்லாம் அப்படிலாம் எண்ணமே இல்லை அவருக்கு. அவர் சாதாரணமாக போய்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு கருத்தை திரும்ப 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 மக்கள்கிட்ட கொண்டு வராங்க. எனக்கு பொதுமக்களை விட ஊடகம்னு பேசி சுற்றுறவங்களாம் அந்த கருத்தில் இரையாகி இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் கேட்குறதுனா நான் போய்ட்டு வரேன், நைனாரை இது பண்ணுறாங்க, நம்ம ராஜினாமா பண்ணுறேன், இப்படி தான் கேட்குறாங்க. யார் எழுதியிருக்கா? அந்த மாதிரி இந்த பத்திரிகையில் எழுதியிருக்காங்க. யார் அந்த பத்திரிகையில் எழுதுவா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சாதாரண ஒரு ஆள் எனக்கு என்னென்னு எதாவது எழுதி வைக்கிறது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர் வந்துட்டு இன்னைக்கு உதயநிதி வந்து மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஆகிட்டார். எப்படி பாருங்கள், ஏன்னா இனத்தோடு சேருதா? இதில் வந்து அவர் சொன்னது வந்து கருத்து சரியா. அவர் ஏன் சொல்கிறாருன்னா திமுக எதிராக அதிமுகவை வழிநடத்திட்டு போகிறாரு. ஆமாம், திமுக பெரும் இடையூறாக இடைஞ்சலாக திமுக வீழ்த்த இடத்துல இருக்கிறதுனால தான் உதயநிதி இவரை சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் அதிமுகவை அவர் இது பண்ணிட்டார், அது பண்ண என்ன புதுசாக வந்து வந்துட்டு யாரை கொடுத்தாங்களா அதிமுக எதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு?
உதயநிதி திட்டுறதுக்கு காரணமே வேறையாச்சே. நீங்கள் திட்டுறதுக்கும் உதயநிதி திட்டுறதுக்குமே வித்தியாசம் இருக்குது. நீங்கள் பொறாமையிலையும் உங்களை ஒதுக்கி தள்ளிட்டாங்கன்னு. உங்களை யார் ஒதுக்கி தள்ளினது, அதுக்கு பின்னணியில் யார் இருந்தானா பாஜக தானே. அங்கே உங்களுக்கு கோவம் வரலையே. கண்டிப்பாக அந்த என்டிஏல இருக்கிறதுக்கு இவர் இருக்கக்கூடாதான். அது இவர் தலைவராக இருக்கக்கூடாது, முதல்வராக இருக்கக்கூடாது. நீங்கள் சரி, நீங்கள் வெளியே போனீங்க, நீங்கள் என்ன கட்டமைச்சிங்க? உங்கள் கூட வந்த 18-19 பேர் இன்னைக்கு இல்லையே. நீங்கள் தனிமரமாக தானே நிற்கிறீங்க. ஓபிஎஸ் உங்களுக்கு அதை விட துரோகம் பண்ணார். அந்த ஓபிஎஸ் என்ன பண்ணீங்க? அவர் கூட சேர்ந்து தானே இருக்கீங்க. அவருக்காக நான் பேசுவேங்கிற வேற சொல்கிறார். பேசுவேன்னு சொல்கிறாரு. அதனால் இவர் சரி 4 வருஷமாக ஊடகங்கள் ஒன்று கண்டுச்சா? இன்றைக்கி மட்டும் ஏன் துரத்தி மைக் போடுறாங்க? அசைன்மெண்ட்டு போங்க, டிடிவி எடுங்க, பேசுவார், கண்டபடி பேசுவார், அதை பெருசாக்குங்க அப்படின்னு. அப்போ இவங்க பேசுறது கட்சி நடைமுறைகள், கட்சி விதிகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. இதை தொடர்ந்து மதுரையில் இன்னைக்கு ஏர்போர்ட்டில் திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் பேட்டி கொடுத்துருந்தார். அதில் அவர் சொல்லியிருந்த வார்த்தை, நான் ராஜினாமா பண்ண போகிறேன்னு சொல்லி ஒரு வாரப்பத்திரிகையில் போட்டிருக்காங்க. வாரப்பத்திரிகை இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, ஜேர்னலிஸ்ட்லாம் இப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணாதீங்க, இது ரொம்ப அநாகரிகமாக இருக்குது, இதற்கு பதில் அவங்க வேறு ஏதாவது தொழில் பண்ணிடலாம் அப்படிங்கிற, இதை விட எனக்கு அநாகரிகமாக பேச முடியாது, என்னால் இவ்வளோ தான் பேச முடியும் அப்படி ரொம்ப காட்டமாக பத்திரிகையாளர் மீது வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? பெய்டு நியூஸ் தானே அது. இன்றைக்கி அந்த பத்திரிகை பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனோட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஆதவ அர்ஜுனுடைய வழிகாட்டுதல் படி. அப்போ அவர்கள் பங்குக்கு இந்த வேலையை பண்ணுறாங்க. ப்ளஸ் அது பெய்டுன்னு வந்துட்டா அப்புறம் யாரும் தானே டிஎம்கிட்ட வாங்கிட்டு எழுதுவாங்க. அதில் எழுதுனதுலாம் பார்த்தீங்கன்னா இவர் வந்தால் அப்புறம் ஒன்றும் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு எல்லாம் நீங்கள் உருவாக்குற கருத்து தானே. அங்கே ஒன்றும் பெரிய இல்லை. அது இன்றைக்கி அவர் தான் கிளம்பி போயிருக்காரு, டெல்லி போயிருக்காரு. இதில் அமித்ஷா இவர் பார்த்தாரா இல்லையான்றது நயனா நாகேந்திரன் இப்போ வரைக்கும் தெரியாது. அவரே என்ன சொல்லலை, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன். ஏன்னா கன்ஃபார்ம் பண்ணி தான் இவர் வந்து இங்கே வளரி வச்சாருன்னா யார் பொறுப்பு? அப்போது இது அப்பட்டமாக ஒரு விஷயம் பாருங்களேன். கட்சி விரோத நடவடிக்கையில் வந்துட்டு சிங்கிள் மேனாக வெளியில் வர்றாரு. ஒன்றும் பெரிய அளவில் ஒரு 1000 பேர் 500 பேர் இருப்பாங்க. அது கூட இல்லைன்னா நீ ஒரு ஆளே கிடையாது. ஆனால் அது ஒரு பிரம்மாண்டமாக்கப்படுது. கட்சி விரோத நடவடிக்கையை வந்து அப்படியே அதை ஒன்றும் இல்லாத மாதிரி ஆக்கிட்டு அவர் நல்லது தானே சொல்கிறாரு. அவரை போய் இந்த மாதிரி பண்ணுறாங்களேன்னு ஒரு செய்தி கிளப்பிடப்படுது. சரி, என்ன நல்லது சொல்கிறாருன்னா எல்லோரும் ஒன்றிணை வேணும்னு சொல்கிறாரு அப்படின்னு ஒரு செய்தி. எல்லோரும் ஒன்றிணைன்னா அவங்களே யாரும் ஒன்றா இல்லையே அப்படின்ற கேள்வி மழுங்கடிக்கப்பட்டு எல்லோரையும் ஒன்றிணைக்க சொல்லி கேட்குறாரு அப்படின்னு கொண்டு வரப்போம். இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தா அப்புறம் வந்து இவர் வந்து போய் அமித்ஷாவை போய் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா பார்த்துன்னு பேட்டி கொடுக்குறாரு. அமித்ஷாவை இன்னொரு கட்சி தலைவரை போய் நீங்கள் உங்கள் கட்சி பிரச்சனைக்கு ஏன் பார்க்குறீங்க அப்படின்ற கேள்வி மழுங்கடிக்கப்பட்டு அமித்ஷாவை பார்த்து விட்டார். அது இதுன்னு ஒன்று. இன்னும் ஒரு படி மேலே போய் இவர்கள் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் இவர்களால் என்ன கிளப்பிடுதுன்னா அமித்ஷா வந்து பாருங்கள் டிசம்பர் மாதத்தில் எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க. ஏங்க ஒரு கட்சி கூட கெஞ்சி கூட்டாடி கூட்டணி சேர்ந்தவங்க அந்த கட்சியை உடைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்கன்னா இன்னும் ஒரு படி மேலே போய் எடப்பாடி யார் பேச்சும் கேட்க மாட்டேங்கிறாரு. இது வந்து கட்சி இப்படி ஆக போகுது அப்படி ஆக போகுது அப்படின்னு அவர்கள் ஒற்றுமையாக அது வாட்டில் போய்கிட்டு இருக்குது. இந்த இது எல்லாமே கிரியேட்டிவ் தான். அதில் ஒன்று தான் நயினார் வந்து ராஜினாமா. ஏங்க ஒரு பாஜகவுக்கு தலைவராக வர்றவர் ஒரு சின்ன 2 பிரச்சனை இல்லை, இன்னொரு கட்சியிலேருந்து ஒருத்தர் வெளியில் போகிறாரு, ஒருத்தர் எனக்கு என்னென்னு பேசுகிறாருன்னா ராஜினாமா பண்ணுறாரா? அப்படி பார்த்தா அண்ணாமலைலாம் இப்போ 100 தடவை ராஜினாமா பண்ணிடலாமே. கண்டிப்பாக. அதனால் இது எல்லாமே இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் உருவாக்கப்படுறது. இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குதுங்க. ஜனங்க வந்து பல விஷயங்கள் நம்புகிறாங்க. பிஜேபி இருக்காங்க, பிஜேபி இருந்தால் எப்படி? என்ன பண்ணிச்சு பிஜேபி என்ன பண்ணிச்சு சொல்லியா? இல்லை அவங்க வந்து முஸ்லீம்லாம் எதிராக என்ன பண்ணாங்க? முஸ்லீம் எதிராக சொல்லு. தமிழ்நாட்டில் தான் நடந்துச்சா? இல்லை ஊபியில் நடந்துச்சு. ஏன் ஊபியில் நடக்கிறது அவங்க வந்து அங்கே அதை ஒரு எக்ஸ்ட்ரீமாக போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற வேலையும் கொடுத்தாச்சு. அகில இந்திய லெவலில் இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த குறிப்பிட்ட வருஷத்தில் பெரிய அளவு சம்பவங்கள் எதாவது இருந்தால் சொல்லுங்கள். தீவிரவாத தாக்கலுக்கு கூட எந்த அளவுக்கு எப்படி முறியடிச்சாங்கன்றதை நம்ம பார்த்தோம். அதுக்கு கூட இவர்கள் துணை நிற்கல. சரி, இப்போ ஜிஎஸ்டி குறைச்சாங்க, எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கு ஏதாவது பேசுகிறீங்களா? இதில் விவாத பொருளாக மாறி இருக்கணும். ஏங்க இதுக்கு வந்து 12% ஆக்குறீங்க, அது 5% ஆக்கணுங்க. அந்த மாதிரி விவாதமாக மாறினா அது கொஞ்சம் பயப்படுவாங்க, இது பண்ணுவாங்க. எதுவுமே இல்லையே, வளர்றது. இவர்களுடைய மும்மொழி கொள்கை அது சிரிப்பாக சிரிச்சிருப்பாங்க. இந்தியா டுடேல எல்லாம் வெளியே போகலாம் இருப்பா. ஏன்பா நீங்கள் வந்து மும்மொழி கொள்கை இருக்கணும், அதில் ஹிந்தி இருந்தால் நல்லது அப்படின்னு கை தூக்குனா எல்லாம் கை தூக்குறாங்க. 70% கை தூக்குறாங்க. பேச வேண்டியது தானே? ஏன் இருமொழி? இவர்கள் பேசினா அராஜகம் தான். இருமொழி கொள்கை தான். ஏன்னா ஹிந்தி வந்துடும். எப்படி வரும் ஹிந்தி? சரியா, ஹிந்தி வரட்டும், கற்றுக்கிட்டோம், அவன் இஷ்டம் தானே அது. நீ யார் அதை தடுக்கிறதுக்கு? பெரும்பாலும் ஹிந்தி கற்றுக்குறாங்களே. ஏங்க ஒருத்தர் கற்றுக்க கூட நீங்கள் எப்படிங்க சொல்லுவீங்க? சொல்ல முடியாது. திணிச்சா மாறுக்கிறீங்க, ரைட், ஓகே. ஆனால் ஒரு மொழியை கொண்டு வந்து அதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அதை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பை நீங்கள் எப்படி தடுப்பீங்க?
தடுக்கணும், எல்லாரையும் தடுங்க. ப்ரைவேட் ஸ்கூல்ல இவர் வரக்கூடாது, இருமொழி தான், தமிழ்நாடு ஃபுல்லாக இருமொழி தான் கொண்டு வாங்க பாப்போம், தைரியம் தான். முடியாது இல்லை. அப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் பணம் இருக்கிறவன் 3வது மொழி கற்றுக்கலாம். இவங்ககிட்ட இவங்களாம் அறிவு இல்லையா? அப்போ இவங்களாம் வந்து முடியவே முடியாது. இதே தான் நீட்டுக்கும் உருட்டுறது. இவங்களால முடியாது. முடியாதுன்னு யார் யார் சொன்னது? இப்போ முதல் மார்க்கை இங்கே தான் வாங்குறான். அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தனா அவன் போகிறான்ல. அப்போது நீ வந்து அவனுக்கு சரி முடியாதுன்னா அவனுக்கு நீ அந்த தரம் வந்து இப்படி இருக்குல்ல, தனியார் பள்ளி தரம் நல்லா இருக்கு, உன் பள்ளி தரம் தான் பள்ளி இருக்குது. 207 ஸ்கூலை மூடிட்டாங்க. எனக்கு என்னென்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? இந்த ஸ்கூலெல்லாம் மூடிட்டு உங்கள் ஸ்டூடெண்ட் ஸ்டாலின் நடத்துனீங்கன்னா பின்ன எப்படி இருக்கும் ஸ்கூலு? சதவீதம் வேற ரொம்ப கம்மியாயிட்டே வருது. அவன் ஞாயிற்றுக்கிழமை லீவில் கூட அவன் ஸ்பெஷல் கிளாஸ் நடத்திட்டு இருப்பான். ஆமாம். நீ ஒர்க்கிங் டேல போய் லீவ் விட்டு இருந்தனா அவன் எப்படி படிப்பான்? ஆனால் ஐஐடியில் டிப்ளமோ கோர்ஸ் சேர்ந்தவங்க ஐஐடியில் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா? சொன்னவங்க தானே. அது இந்த பெரியார் படத்தை திறந்த உருட்டு மாதிரி தான். அது எவ்வளோ பெரிய ஒரு அது உலகம் பூரா 60 வயசு வரைக்கும் யார் வேணா சேர்ந்துக்கலாம். அதில் வந்து அரசு பள்ளிப்படம் சேர்ந்துட்டான். உடனே ஐஐடியில் இணைந்து விட்டார்கள், திராவிட மாடல். இந்த மாதிரி உருட்டு தானே இந்த வேலைலாம் சேர்ந்து வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சுருக்கிறான். அவனெல்லாம் பிடிச்சி கொண்டு வந்து தொழிலதிபர் உங்களை கூட வருவாங்க, ஒரு சிறந்த தொழிலதிபர் ஆகிவிட்டார், திராவிட மாடலின் வளர்ச்சி. ஐயோ கொடுமை. இது ஸ்டிக்கர் ஓட்டுற வேலை தான் எல்லா இடத்துலையும் நடக்குது. அதை தாண்டி இவருடைய உளுத்து போன கொள்கைகளை தூக்கிட்டு வந்துட்டு அதான் அங்கங்கே அமலப்படுறது. பேச வேண்டியது தானே. நீ சரவணன் வந்து பெரிய பேச்சாளர் தானே, மற்ற இடங்கள்லாம் என்ன பண்ணுவார்? கார்த்திகை செல்வன் அவனை வாய் மூட சொல்லு. யார் இவன்? எடுத்தவன மரியாதை குறைவு தான். வாயா போயா. எவன் ஒருவன் ஒரு வாதத்தின் முடிவில் வன்முறையை கையில் எடுக்கிறானோ, எவன் ஒருவன் அவதூறு பேச்சு பேசுகிறானோ அவங்ககிட்ட நியாயம் இல்லை, விஷயம் இருக்கிறவன் நியாயம் இருக்கிறவன் அதில் தான் பேசுவான். கண்டிப்பாக வன்முறை கையில் எடுக்கிறது, அவமானப்படுத்தி உங்களை உட்கார வைக்கிறது, உங்களை முடக்க பார்க்கறது எல்லாமே அதிகார உச்ச மையத்துடைய திமிரு. அது கண்டிப்பாக. விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்துக்கு 23 கண்டிஷன் போட்டிருக்காங்க. 23 கண்டிஷனோட அவர் இந்த பிரச்சாரத்தை தொடங்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த கண்டிஷன்லாம் எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் மற்ற கட்சிகளோட தலைவர்களுக்கு பிரச்சாரத்துக்கு இது மாதிரி போடுற கண்டிஷன் தானா? அது டிவிகேவோட தொண்டர்கள் அவங்களாம் இப்போ வர அரசியல்வாதிகள் தான். அவங்க எல்லாருமே இந்த மாதிரி கண்டிஷன்லாம் மற்ற கட்சிக்காரர்களுக்கு போட்டிருக்காங்களா? எடப்பாடி அவர்களுக்கு போட்டிருக்காங்களா? அமித்ஷா அவர்களுக்கு போட்டிருக்காங்களா? அப்படின்னு பல கேள்வியில் கேட்டுட்ருக்காங்க சமூக வலைதளத்தில். இந்த மாதிரி கண்டிஷன்கள்லாம் பொதுவாக எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் போடுறது தானே? போலீஸ் எல்லா கட்சியும் கொடுப்பாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஏதோ கொடுத்துருக்காங்க. நீ தான் உட்காந்துட்டு அவனுக்கு கொடுக்குற மனுவியை கொண்டு போய் பூஜை பண்ணிங்கன்னா அவன் பார்ப்பான்ல, அக்கா நல்லா குழந்தைங்களாகிறாங்கடா அப்படின்னு. அப்புறம் பொதுச் செயலாளரை கையை கட்டிக்கின்னு வந்து இது பண்ணால் அவன் ஏறதான் செய்வான். நீங்கள் உங்களுடைய டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணணும். இன்னொன்று என்ன வேணால் சொல்லட்டும், நீங்கள் பண்ணுறதை பண்ணுங்கள். என்ன பண்ணுவாங்க? வழக்கு போடுவாங்களா? வழக்கு சந்திச்சுக்கோங்க, போட்டு போங்க. நான் பண்ணுறதை பண்ணுறேன், நீ போட்டு போ. 10 நிமிஷம் தான் பேசணும், 30 நிமிஷம் பேசணும் யாரும் சொல்ல முடியாது. இவ்வளோ நேரம் தான் பேசணும்னு சொல்லியிருக்காங்கன்னா சொல்கிறாங்க. கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த லெட்டர் வெளியிடு. கண்டிப்பாக. நீயா கண்டதை போடுற? ஆணவ கொலைக்கு எதிராக வழக்கு தொடர்ந்த கதை தானே இது. ஆணவ கொலைக்கு எதிராக தாவேக்கா வழக்கு தொடர்ந்து எங்கேயா தொடர்ந்தாங்க? அதே கதை தான் அது. 23 கண்டிஷனு, இவ்வளோ நேரம் தான் பேசணும் அப்படின்னா போடு, எடுத்து ட்விட்டரில் போடு. இந்த மாதிரி போட்டிருக்காங்க, இந்த பாருங்கள் இந்த கண்டிஷன்லாம். அப்படிலாம் யாரும் சொல்ல முடியாது. 11:30 மணிக்கு வர வேண்டிய விஜய் 12க்கு வந்தால் உங்களுக்கு 11லேருந்து 12 வரைக்கும் தான் பேச அனுமதி கொடுத்துருக்கோம். கிளம்புங்க, 12 வந்து கிளம்புன்னு சொல்லுவாங்களா? இன்னொன்று போலீஸு கூட்டம் வர்ற வரைக்கும் தான். கூட்டம் கூடிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? நீங்கள் இறங்கி போனால் ஏறுவாங்க. நாங்கள்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறவங்க பார்த்துருக்கோம். வந்து ஆய்வின்னுவாங்க. என்ன அப்படின்னா அப்படிதான் பண்ணுவோம், நடத்துவோம். இல்லை முடிக்க முடியாது. என்ன 30 பேர் தான் சொன்னீங்க, 100 பேர் வந்துக்கிறாங்க. வருவாங்க, அப்படி தான் வருவாங்க. என்ன இப்போ அவ்வளோதான் போயிடுவாங்க. நீங்கள் இல்லை 4 தடவை இன்ஸ்பெக்டர் போய் முடிக்க சொல்லியா இப்படியே இது பண்ணுவாங்க. நீங்கள் என்ன இப்போ பண்ணிங்க அப்படின்னா கம்முன்னு இருந்துருவாங்க. பார்த்து முடிங்க சார் சொன்னீங்களா அப்படின்னு தான் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் எப்படி, நான் என்ன கேட்குறேன், நீ என்னமோ 4 மாதத்தை 15 நாள் பிக் பாஸ் நடத்துகிறேன். அவ்வளோதான். பிக் பாஸ் பார்த்துருக்கீங்களா? சரி, 106 நாள் நடக்கும். 106 நாள் 110 நாள். அதுக்கு இந்த ஹோஸ்ட் எப்போ வருவார்? சனிக்கிழமை வருவார். சனிக்கிழமை எடுத்துட்டு அது ஞாயிற்றுக்கிழமை போட்டுக்கிறாங்க. அப்படி பார்த்தா அவர் வந்து அந்த ஒரு 3 மாதத்துக்கான எத்தனை வாரங்களோ அத்தனை வருவார். 15 வாரம் 10 வாரம் வருவார். அவ்வளோதானே? அந்த மாதிரி பிக் பாஸ் மாதிரி தானே இருக்குது. என்ன தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசியலும் உங்களுக்கு பிக் பாஸாக இருக்குதா? நீங்கள் பிக் பாஸ் மாதிரி பண்ணால் அவங்களும் அதான் பண்ணுவாங்க. டிவியுடைய ஓனர் மாதிரி தான் பண்ணுவாங்க. இவ்வளோ நேரம் தான் பேசணும், இப்படி தான் பேசணும்னு. இந்த அடக்குமுறைகள்லாம் எங்களுக்கு தானே ஏன் புலம்புற? அப்போ எடப்பாடி மட்டும் அப்படியே போங்க நல்லா பண்ணுங்க அப்படின்னு நான் பண்ணுவாங்க. எல்லா இடரும் அவர் கொடுக்க தான் செய்கிறாங்க.
நான் கேட்குறேன், எடப்பாடி பர்மிஷன் வாங்காம போய்கிட்டு இருக்காரு. பர்மிஷன் வாங்கி தானே போறாரு. அந்த பர்மிஷன் வாங்கின செய்தியே எங்கேயாவது வந்துச்சா? கண்டிப்பா கிடையாது. இல்லை எடப்பாடி போய் பர்மிஷன் வாங்கினாரா? சீமானன் எவ்வளவு போராட்டம் நடத்துறாரு, எவ்வளவு அவரோட விஷயத்துக்கு எந்த ஒரு இல்லை விஷயம் சீமான வந்தது இல்லையா? நேராக போய் மனு கொடுக்குறாரா? கண்டிப்பா கிடையாது. இல்லை மாவட்ட எடப்பாடி செயலாளர் மனு கொடுக்குறாங்கன்னா மாவட்ட அமைச்சர்கள் யாராவது போய் கொடுக்க போகிறாங்களா? அந்த மாவட்ட செயலாளர் யாரோ போய் கொடுத்து வாங்குறாங்க. அது பர்மிஷன் வாங்க போய்கிட்டு தானே இருக்கு. வழக்கறிஞர் நீர் போவாங்க, அமைப்பு செயலாளர் போய் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. நடுவில் ஆம்புலன்ஸ் விட்றீங்க, அதெல்லாம் பண்ணுறீங்க. அதுக்கேற்ற பதில் சொல்லிட்டு போயின்னு இருக்காங்க. ஏன் புலம்புறீங்க? இதான் என்னன்னா இவங்களுக்கு எல்லாமே அப்படியே மலர் பாதையாக போட்டு கொடுத்து இவங்க உள்ளரங்க கூட்டம் நடத்துகிறாங்கல்ல பவுன்சரில் வச்சுட்டு. அது மாதிரி நினச்சிட்டு ரேம்பு எவ்வளோ நடத்துவானுங்க அரசியல் தலைவர். இன்னும் அந்த சினிமா விட்ட வெளியே வரல. நீ உங்களோட இயல்பான பேச்சு என்ன? கலைஞர் அவர்களுக்கு சிலை அமைக்க வேண்டும், நான் இதானே இயல்பான பேச்சு. அப்புறம் ஏன் நீ சினிமாத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? மக்களே அங்கிள் ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? இயல்பாக பேச வேண்டியது தானே, உங்களுக்கு இயல்பான வரும் அதை தானே அதான் பேசணும். ஏன் நாடக அவசரமாக நடிச்சுக்கிட்டு இருக்கு? இந்த இடத்துல கை தூக்கணும், இந்த இடத்துல மக்களை பார்த்து சிரிக்கணும்னு ஏன் எழுதி கொடுத்தாங்க? ஏன் அப்படியே நடிக்கிறீங்க? ஸ்கிரிப்டுக்கு ஏன் நடிக்கிறீங்க? கண்டிப்பா. ஒரு இயல்பே உங்கள்கிட்ட இல்லையே. மக்களுடைய பிரச்சனையில் கூட உங்களுக்கு ஒட்டுதல் இல்லையே. எதுவுமே இல்லையா? உங்களுக்கு ஒரு ஒட்டுதல் இருந்தால் தானே கோவம் வரும். இப்போ விஜயகாந்த் பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா தீப்பொறி பறக்கும், அனல் பறக்கும். மக்கள் அந்த மாதிரி பண்ணுறிய, இது பண்ணுறிய, விடமாட்டான் அது இதுன்னு. ஏன் அவர் இயல்பாகவே அந்த இதில் வந்தவர், இயல்பாகவே இருந்தவர், தன்னுடைய ஷூட்டிங்கில் கூட தான் சாப்பிட்ற சாப்பாடு மற்றவங்க சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க ஒரு மனிதன். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு வரலாறு இருக்குதா விஜய்? விஜய் இந்த மாதிரி பண்ணார் எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு, ஏதாவது ஒன்று இருக்கா? எதுவுமே கிடையாது. விஜய் வந்து இந்த விஷயத்துக்குள்ள கோவப்பட்டார், இந்த விஷயம் முன்கை எடுத்தார். விஜயகாந்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கத்தில் அவ்வளோ இறங்கி அந்த கடனையும் அடைச்சார். அதற்காக 2 கட்சி தலைவர்கள் பிடிக்காதனால போய் எல்லாரையும் பார்த்தாரு, விழா எடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை மிக்க ஆள். உங்கள்கிட்ட ஆளுமைன்னு கொண்டு வரதுக்கு என்ன நீங்கள் முன்கை எடுத்து பண்ணீங்க? விஜயகாந்த் 2 பெரிய நடிகர்களையும் கூட்டிட்டு மலேசியாவில் போய் சிங்கப்பூர், மலேசியா, சிங்கப்பூர் போயிட்டு இருந்தார். அந்த நிகழ்ச்சி நடத்துகிற சாதாரண விஷயம். அன்றைக்கி எல்லாரும் விஜயகாந்த் புகழ்ந்தப்ப கூட அவர் பின்னாடி நின்றுட்டார். நீங்கள் பண்ணுங்கப்பா, அது பண்ணுங்க, இது பண்ணுப்பான்னு. அப்படிப்பட்ட கூட்டம் அது. அதில் எப்படி விஜயகாந்த் முன்கை எடுத்து எப்படி இப்படி இயங்கினார்னு இப்போவும் காணொலி இருக்குது. அதுதான் ஆளுமை. அந்த ஆளுமை உங்கள்கிட்ட இருக்கா? ஆனால் 50 வயசு அப்படி தான் இருந்திருக்கும். ஆமாம். அன்றைக்கி ரஜினியும் கமலும் அவர் சொல் பேச்சு கேட்டு வந்தாங்கல்ல, யாரும் மறுக்க முடியலல்ல. அன்றைக்கி அதனால அந்த கடனை அடைக்கிறதுக்கான ஒரு இதை உருவாக்குனார்ல. நீங்கள் என்ன பண்ணீங்க? இன்னை வரைக்கும் அவர் இறந்த பிறகு இப்போ கூட சாப்பாடு போட்டுன்னு இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் விஜயகாந்துக்கு ஒரு இது இருக்குது. ஒரு 4 பேர் பேசுவான். எம்ஜிஆருக்கு சொல்லவே வேணாம், 4000 பேர் சொல்லுவான் எம்ஜிஆரால் எனக்கு இது நடந்தது. உங்களுக்கு இன்னொன்று, ஒரு தலைவன் தானாக உருவாகுவான். அவன் வந்து இந்த விஷயங்கள்லாம் சமூக கோபம் அவனுக்கு வரும், அந்த கோபத்தின் வெளிப்பாடாக அவன் இருப்பான். இன்னொன்று, ஒரு தலைவன் வந்து தான் தலைவன்றதுக்கு தலைமை பண்புக்கு அவனை கீழே 100 பேர் இயங்குவாங்க. அவன் வந்து கண்டுபிடிப்பான் யார் கரெக்டான ஆள், இவன் இதுக்கு அதுக்குன்னு. அது கலைஞர் எடுத்துக்கங்க. கலைஞர்லாம் 89ல் கொண்டு வந்த ஆட்கள் தான் இன்றைக்கி பெரிய பெரிய தலைவர்களாக இருக்காங்க. சரிலாம் இருக்காங்க. எம்ஜிஆர்லாம் 72ல் கொண்டு வந்த ஆட்கள் தான் இன்றைக்கி இருக்காங்க. ஜெயலலிதா கொண்டு வந்த ஆட்கள் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி கண்டுபிடிச்சி கொண்டு வர்றது, இதெல்லாம் பண்ணுறது தான் ஒரு தலைமை பண்புன்றது. நீங்கள் புஷி ஆனந்த்னு ஒரு ஓல்டு மாடலை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அவரே போய் பிரச்சாரம் பண்ணும், அவரே ஆட்டோவில் ஏறிட்டு பார்ப்பாராம், அதை வீடியோ எடுத்து விஜய்க்கு போகிறான். என்ன கட்சி நடத்துறீங்களா, கம்பெனி நடத்துறீங்களா? மொத்தமே ஒரு IRS ஆஃபீஸரு, ஒரு ஆதவ அர்ஜுனா, இந்த மாதிரி ஒரு 4 பேர். இவர்களுக்கு அரசியல் தெரியுமான்னு கேட்டால் யாருமே எந்த கட்சியில் இருந்தவங்கள எந்த அரசியலும் தெரியாது. நேற்று கூட பார்த்தீங்களான்னு தெரில, புதிய தலைமுறையில் வந்து ஒரு ஷோ ஒன்று நடத்திருக்காங்க. ஏதோ பேர் வச்சுருக்காங்க, சோறு தலைவர். சத்தியமாக பார்க்க மாட்டேன், பிபி ஏறிடும். அதில் வந்து அவர் IRS அருண்ராஜ் அவர்கள் தான் பார்த்துருக்காங்க. அதில் அவர் நிருபர் கேட்குறாரு, முதல்வர் ஆனால் முதல் கையெழுத்து என்ன போடுவார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அவர் அழகாக போய் சொன்னார், அது தலைவர் தான் முடிவு பண்ணுவார், தலைவர் அனௌன்ஸ் பண்ணுவார், தலைவரே எல்லாம் சொல்லுவார், தலைவர் எல்லாம் பண்ணுவார். அது ஒன்று தான் தாரக மந்திரம். என்னையா நீங்கள் ஏதாவது ஒரு கொள்கையை சொல்லுங்கள், இதில் 3 விஷயம் இருக்குது, இந்த 3ல் தலைவர் ஒன்று முடிவு பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க. எதுவுமே சொல்லாமல் தலைவர் அதே தானே புஷி ஆனந்த். எல்லாருக்கும் அதான் பார்த்து தலைவர் பார்த்து இது பண்ணுவார். தலைவரை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். தலைவர் வந்து இது பண்ணாலும் தலைவர் வந்து சொல்ல மாட்டார், நான் முதல்வர் ஆனாலும் சொல்லவே மாட்டார். நீங்கள் என்ன பாருங்கள். ஆமாம், இது வரைக்கும் ஒரு உதாரணம் சொல்லுங்கள், நான் முதல்வர் ஆனால் இதை பண்ணுவேன். எடப்பாடி சொல்கிறார்ல, நான் முதல்வர் ஆனால் புலியில் கொட்டை இருக்கா இல்லையான்னு நான் சொல்லுவேன்னு சொல்கிறார். யார் அந்த சார்னு சொல்லுயா, தைரியம் இருக்கா? அந்த தைரியம் வேணுங்க முதல்ல. இல்லைண்ணா, 2000 நான் கொண்டு வரேன்னு சொன்ன உடனே அரசாங்கம் வந்து இன்னைக்கு அந்த 2000 கொடுக்கலாமான்னு சொல்லி பரிசீலனை பண்ணிட்டு இருக்கா செய்திகள் வந்துட்டு இருக்கு. அவர் அனௌன்ஸ் பண்றாரு, இங்க இந்த நம்மளே கொடுக்கலாம் அந்த 2000 பண்ண முடியுமான்னு பாருங்க சொல்லி ஒரு இது கூட கடன் வாங்கம்மா. ஐயா 4 லட்சம் கோடி வாங்கிக்கிறோம், இன்னொரு 1 லட்சம் கோடி வாங்கிட்டு மொத்தமாக 10 லட்சம் கோடி ரவுண்டாக கொடுத்துட்டு போகலாம். அப்போது
உனக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும், இல்லை நீ கொண்டு வர ஆளுக்காவது லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும். இங்கே ரெண்டுமே மைனஸ்ஸு. இவருக்கு வெளியில் வந்து ப்ரெஸ்ஸை பார்க்கறதுக்கு எல்லாத்துக்கும் பார்க்க பயம், இதை மறைக்கிறதுக்கு சிங்கம் இந்த கதைலாம் உருட்டினாரு. இப்போ டெய்லி வந்தால் டெய்லி பேசணும். ஆமாம், கண்டிப்பாக. அதுக்கு சப்ஜெக்ட் வேணும், ஏன்னா மைக்கை போடுவான், அது ஒரு பிரச்சனை இருக்குது. இது எல்லாம் சமாளிக்கிறதுக்கு எவ்ரி சாட்டர்டே வீக்கெண்ட் டேஸ், வீக்கெண்டு பார்ட்டி, எண்ட் ஆஃப் தி டே வீக் பார்ட்டி, அவ்வளோதான் முடிஞ்சு. வேற என்ன. நீங்கள் இன்னொன்று, இவர் என்ன இந்த நாடக வசனம் இல்லாமல் மக்கள் பிரச்சனையை தொட்டு பேசினா இந்த பிரச்சார பயணம் சக்ஸஸ் ஆகும். கண்டிப்பாக. அதை விட்டுட்டு இந்த நாடக வசனம் இந்த ஆடியோ லான்ச் மாதிரி பேசினாருன்னா மக்கள்கிட்ட ரீச் ஆக மாட்டார். பரபரப்புக்கு 2 நாள் உருட்டுவாங்க, எல்லாம் இதாகும், அந்த ரசிகர்கள் சந்தோஷப்படுவாங்க. இவர்களுக்கு இப்போ படு ஜாலி. என்ன ஜாலினா, எடப்பாடி மாதிரி இவரும் கிளம்பிட்டாருன்னு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுருந்தாங்க. இவர் வீக் டேஸ்னோடனே அவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இவர் கிளம்புறதுக்கே பாருங்கள், இப்போ உதயநிதியை கிளப்பி விட்ருக்காங்க. இந்த தூங்குற வேலை இந்த வேலைலாம் வச்சுக்கூடாது, நீ போய் கொஞ்சமாவது ஒர்க் பண்ணால் தான் அடுத்து கண்டினியூ ஆக முடியும் அப்படின்னு. ஏன்னா ஒரு பக்கம் எடப்பாடி போயிட்டுருக்காரு, இந்த சைடு யாருமே போகலையே, முதல்வருக்கு உடம்பு அந்த அளவுக்கு ஒத்துழைக்கல. அப்போ நீங்கள் தான் அடுத்த தலைவர் போகணுன்னு. இப்போ இவர் போயிட்டு எடப்பாடி திட்டிகிட்டு இருக்காரு, அடுத்து விஜய் திட்டுவார். ஆனால் இவர் ஆட்சியில் என்ன நடக்கிறத பற்றி பேச மாட்டார். விஜய் அவர்களோட இந்த பிரச்சாரத்தை திமுக எப்படிலாம் கையாளும் நீங்கள் நினைக்கிறீங்கண்ணே? சில அறிவிப்புகளை கொடுத்து மீடியாவை தன் கைப்பக்கம் திருப்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா? அதிரடி அறிவிப்புகள். நீங்கள் அந்த மாதிரிலாம் தப்பு கணக்கு போடாதீங்க. விஜய் என்னென்ன தடுமாறுறான்னு எடுத்து ட்ரால் பண்ணுற வேலையை அந்த டீமு மீடியா கொடுத்துரு, சோசியல் மீடியா இவர்கள்லாம் நான் பார்க்க மாட்டார். முதல்வர் என்ன சொல்லுவார்னா, நான் பேர் சொல்ல மாட்டேன், நான் யாரையும் பெயர் சொல்லி குறிப்பிட்டு அவர்களை பெரிய ஆளாக்க விரும்ப மாட்டேன், ஆனால் அவங்கள பற்றி நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு அவர் ஏதாவது பேசுவார். இவர் உதயநிதி அவருக்கு ஏற்ற மாதிரி தரம் தாழ்ந்த பேச்சு ஏதாவது பேசுவார். அதனால் இது வந்து விஜய் அந்த அளவுக்கு இவர்கள் குறிப்பிட்டு பேசக்கூடிய அளவுக்கு விஜய் சப்ஜெக்ட் பேசணும். திருச்சியில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குண்ணே, என்ன பேச போகிறான்னு தெரியல. எவ்வளோ கொடுக்கணும்ல, உனக்கு மனப்பாடம் பண்ணுற மாதிரி கொடுன்னுவார். அப்புறம் வந்து நான் இந்த இடத்துல இப்படி பேசணும், இந்த இடத்துல கை தூக்கணும், இந்த இடத்துல இது பண்ணணுன்னு. அதனால் நாடகம்தான் இவர்கள் கட்சியுடைய பிரதான இதுவாக இருக்குது. எலைட் பாலிடிக்ஸ் வேறு அவங்களது மக்கள் சார்ந்த பாலிடிக்ஸ் கிடையாது. பேசிக்கலாம். பாவம் அந்த பசங்க எல்லாம் தடுமாறிக்கின்னு விஜய் எப்படி கேட்டாலும் காசில் தான் சொல்கிறான்னா விஜய் வந்துடுவாருன்றான், அவருக்கு ஆதரவு இருக்குன்றான். அதை தாண்டி விஜய் இதை தொட்டாரா, இந்த பேசினாரா, அதை பண்ணாரான்னா அதெல்லாம் அவர் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்றான். ஏன்னா அவன் வேற என்ன சமாளிக்க முடியும்? எதை சொல்லி ஓட்டு கேட்பாங்கன்னே தெரிய மாட்டேங்கானே. எதையும் சொல்கிறதுக்கு அதான் சொல்கிறேன்னே, பொலிட்டிக்கலாக தயாரானவங்க ஒரு கட்சியிலேருந்து வந்திருக்காரு இது பண்ணான்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச அனுபவசாலி யாருன்னு சிடி நிர்மல்குமார். ஆதவா? அவர் கூட இல்லை. ஆதவ் எந்த கட்சியில் இருந்தார்? அவர் இந்த ஒர்க் பண்ணியிருக்காருல்ல. அரசியலும் ஒன்றாவாதுங்க. ஏங்க ஒரு அரசியல்வாதி ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கலாம், ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அரசியல்வாதி ஆக முடியாது. நீங்கள் பிரசாந்த் கிஷோர் உதவாங்கும் போது தெரியும் பாருங்க. ஆமாம், கண்டிப்பாக. நீங்கள் அந்த அளவுக்குலாம் உங்களுக்கு இது கிடையாது. 90 அரசியலே தெரில யார் பிரசாந்த் கிஷோருக்கு, அவ்வளோதான் நாலேஜ். நீ தமிழ்நாட்டில் வந்து 5 வருஷம் இங்கே எல்லாம் பண்ணிவிட்டு ஹரிஹரன் கேட்குறாப்புல 90 கதை எனக்கு தெரியாதுங்க அப்படின்றாரு. அவ்வளோதான் அவர் லெவலு. அப்போ இவர் என்ன லெவலில் இருப்பார்? இவர் என்ன லெவலில் இருக்கிறது தான் இவர் பேசும்போதே தெரியுது. 67 77 67 77ன்றாரு. அதுக்கு போட்டு அடின்னு அடித்தாலும் அதுக்கு பதில் சொல்ல தெரில. ஏன்னா இவர்களுக்கு அதை தாண்டி எதுவும் தெரியாது. ஒரு இது எடுத்துக்கிட்டு யாராவது கொடுத்து வச்சு இவர் பேசுறது இல்லாமல் விஜயும் பேச வைக்கிறாங்க. இப்போ நாளைக்கு இதுலேயும் அதான் பேசுவார், 67 77. அதோட சரி, புதுசாக பேசி மக்கள் பிரச்சனையை பேசின்னுலாம் கிடையாது. அப்படி மக்கள் பிரச்சனை பேசுகிற ஆளாக இருந்தால் அஜித்குமார் மேட்ருக்கு ஆர்ப்பாட்டம் நடந்ததில்ல, அதில் விஜய் வச்சு செஞ்சுருக்கணும். ஏன்னா அது ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ, பெரிய விஷயம் அது. அதுலேயும் அந்த ஃபேமிலி லாக்அப் டெத்து ஃபேமிலியை வேறு சந்திச்சிட்டிங்க, அவங்க சொன்ன கதையில் வேறு கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் வச்சு ஒரு 1/2 மணி நேரம் அடிச்சு நவுத்திருக்கலாம். எதுவுமே பண்ணலன்றப்போ விஜய்க்கு சரக்கு இல்லைன்றது தான் இது. இந்த தன்மையோடு தான் அவர் இந்த பயணத்தை தொடங்குறாரு. சனிக்கிழமை அதுக்கான விடை கிடைக்கும். இந்த பயணத்தை ஒட்டி விஜய் அவர்களுடைய தேர்தல் பிரச்சார பயணத்தை சீமான் அவர்கள்ட்ட இன்றைக்கி கேட்கும்பொழுது, கேள்வி கேட்கும்பொழுது, அது வேட்டைக்கு ஆடுற வர்ற சிங்கம் கிடையாது, வேடிக்கை காமிக்க வர சிங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? கூண்டுக்குள்ளே ஒரு சிங்கத்தை நீங்கள் காட்டில் பார்க்கலாம், அது வேறு மாதிரி இருக்கும். அது கூண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா அது அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். இது வந்து அந்த மாதிரி தான் அதை வச்சு காட்சி பொருளாக காமிச்சிட்டு இருந்த சிங்கம். நீ சிங்கம்னு சொன்னால் கூட அது நம்பாது. காட்டுக்குள்ளே போய் பண்ண முடியுமா சிங்கத்தால்? கண்டிப்பாக. சிங்கம்னா மக்கள் பிரச்சனையை எடுத்து மக்கள் பிரச்சனையை உணர்ந்து பண்ணுற இது. அந்த உணர்றதுக்கு உங்களுக்கு முதல்ல பசிக்கணும். இப்போ நான் பசியாக இருக்கிறேன்றத நீங்கள் நல்லா சாப்பிட்டு வந்திருப்பீங்க. சார் பசிக்கு சார்னா உங்களால் சத்தியமாக உணர முடியாது. ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போயிடுங்களேன்னு வைங்க. ஆனால் எனக்கு தான் தெரியும் அந்த பசியுடைய. அந்த மாதிரி தான் அந்த மக்களுடைய வலி வந்து இப்போ ஏன் தூய்மை பணியாளர்கள் இவ்வளோ போராடுறாங்க, ஏன் இந்த உதயநிதி இவ்வளோ பேசுகிறாரு, ஏழை பங்காளன்றாங்க, சமூக நீதின்றாங்க. அவங்க கேட்குறது என்ன? எனக்கு முன்னாடி கொடுத்த சம்பளத்தை கொடுக்க சொல்லுங்கன்றாங்க.
ஆனால் அது இவங்க காதிலே ஏறலைல்ல. அந்த ராம்கே நிறுவனம் ஒப்பந்தம் கொஞ்சம் கூட மிஸ் ஆகிடக்கூடாதுல இருக்காங்கல்ல. அது உதயநிதியாக இருக்கட்டும், கனிமொழியாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும். ஏன் ஏறல? என் காதே கேட்காதுன்னு அமைச்சர் சொல்கிறாருல்ல. இதுக்கு காரணம் அவர்கள் எலைட் பாலிடிக்ஸ் மாறிட்டாங்க. அவர்களுக்கு இவருடைய வழி தெரியாது. இதே ஆட்கள் இது அதிமுக நடந்தால் அன்னைக்கு அரசியலுக்காக வழி தெரிந்தது போல் நடிப்பார்கள். இப்போ அந்த வழியை உணர்றதுக்கு அவருக்கு என்ன 5000 ரூபா, என்ன 5000 ரூபா மேட்ரா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அவருக்கு. ஏன்னா அவரும் பிறந்ததுலேருந்து வளர்ந்ததுலேருந்து எந்த வித இதுவும் அனுபவிச்சு வளர்ந்தவர் இல்லை. அப்போ அந்த பாணியில் தான் அவர் போவார். அவருக்கு ஒரு குடும்பம் நடத்த 23,000 ரூபானா வீட்டு வாடகை, கரண்ட்டு பில்லு நீ தான் ஏற்றி வச்சுக்கிறிய. 1000 ரூபா இருக்கிறது 4000 ரூபா கட்டுற மாதிரி இருக்குது. அப்போ 3000 ரூபா அவருடைய சேமிப்பு, அவருடைய வருமான உழைப்பு, அதில் எக்ஸ்ட்ரா உனக்கு தான் கட்டுறாங்க. அப்புறம் பல வகையில் எல்லாம் போய் அந்த குடும்பம் என்ன வாழ முடியும், என்ன படிக்க முடியும், அதை பற்றிலாம் கவலை கிடையாது. நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு சமூக நீதி திட்டம் கொண்டு வந்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. காலேஜ் டூட்டி போட்டு இத்தனை லட்சம் குழந்தைங்க சாப்பிட்டுச்சின்னு கதை விட்டுனுக்கிறீங்க. இது ஏற்கனவே இருக்கிற திட்டம் தான். அப்போ இவர்களுக்கு ஏன்னா இவர்களுக்கு எழுதி கொடுக்கறதும் இவர்களை பேச வைக்கிறதுமே அதிகாரிகள், இவர்களை சார்ந்த ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கும் அந்த வழி தெரியாது. வழி தெரிந்த கம்யூனிஸ்டுகளும் வாளா இருக்கிறார்கள். என்ன பண்ணுறது? இறுதியான போதை தமிழ்நாட்டில் ரொம்ப கரைபோர்ந்து ஓடிக்கொண்டு இருக்கிறது எல்லாரும் குற்றச்சாட்டு செஞ்சுட்டே இருக்கோம். நம்ம எல்லாம் சொல்கிறோம், அரசாங்கம் எந்த காதில் வாங்கலை. கடலூரில் 2 தினங்களுக்கு முன்பு 3 பேர் சேர்ந்து ஒரு காவலாளியை அடித்து ரோட்டில் போகிறவங்களாம் அடித்து ரொம்ப காயப்படுத்தியிருந்தாங்க. எஸ்பி அவர்களை கைது செய்திருந்தாங்க. நேற்று புளியந்தோப்பில் 2 பேர் இதே மாதிரி போதைப் பொருளுக்கு அடிமையாகி காவலர்களிடையே எய்த்து பேசி காவல் நிலையத்திற்கும் சென்று அங்கே ரொம்ப அடக்குமுறை கையாண்டிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இந்த போதைப் பொருள் நடமாட்டம் இது மூலமாக பாதிக்கப்படுறவங்களோட விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? 2-3 விதமாக தான் அதை பார்க்கணும். போதையை அடிச்சுட்டு கூட கொஞ்சம் பயப்படுறவன் இருப்பான். போதையை அடித்தும் போலீஸ் ஸ்டேஷனில் தகராறு பண்ணுற அளவுக்குன்னா அவனுக்கு இந்த காவல்துறை மேலே சுத்தமாக பயம் இல்லை ஏதோ ஒரு வகையில் அவர்களும் ஒத்து போகிற ஒரு கண்டிஷன் இருக்கும். போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக ஆனது திமுக ஆட்சியில் அப்படின்றதுல யாருக்குமே மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. டாஸ்மார்க் விவகாரத்தில் தான் 2 பேருக்குமே பிரச்சனை ஆச்சு. அவங்க 500 கடையை குறைச்சாங்க. ஆனால் இங்கே வந்த பிறகு அதுலேயும் ரொம்ப மோசமாக போச்சு. FL2 நிறையா டாஸ்மார்க்கை தாண்டி கஞ்சா, இது மெத்தப்பட்டை, இந்த போதை வஸ்துகளுடைய புழக்கம் பயங்கரமாக நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஆகிடுச்சு. உங்கள் கட்சியில் சேர்த்தவரை லாஸ்ட்டில் அதில் மாட்டி அதில் எப்படிலாம் நீங்கள் அந்த எந்த ப்ரெஸ்ஸும் பெருசாக அவங்கள பற்றி பேசாமல் பார்த்துக்கிட்டு இன்றைக்கி அவங்களாம் நல்லவங்க மாதிரி எப்படி ஓடிக்கிட்டு இன்றைக்கும் அதிக அளவில் போதை இதெல்லாம் போதைப் பொருள் பழக்கத்தை நீங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்த உங்களுக்குள்ள அதுலேயும் டாஸ்மார்க்கை தாண்டி அந்த கஞ்சாலாம் வெளியே தெரியாது. குடிச்சிருக்கணும் கூட நீங்கள் வந்தானா கிட்ட அந்த வாடை பார்த்துட்டேன் அவன் குடிச்சிருக்கான்பான்னு ஒதுங்கி பார்ப்பீங்க. ஆனால் அந்த கஞ்சா போதையில் இருக்கிறவன் இதாகாது. அதோடு சேர்ந்து ரவுடிசம். நம்ம பண்ணால் நம்மளை காப்பாற்ற ஆள் இருக்குது, இல்லை போலீஸே நம்ம அடித்தாலும் போலீஸ் இது பண்ண மாட்டாங்க, விட்டுருவாங்க அப்படின்ற ஒரு இது எல்லாம் சேர்ந்து தான் காவல்துறை மேலே பயம்ன்றது இல்லை. காவல்துறை மேலேயே பயம் இல்லைன்னா அவன் பொதுமக்களை எப்படி இது பண்ணுவான்? இவர்களுடைய அடிப்படையே என்னென்னா அடுத்தவர்களை மிரட்டி அதில் ஏதாவது மாமூல் வாங்குறது, வருமானம் பார்க்குறது. அப்போ தான் நீங்கள் போதை அடிக்க முடியும், வேலை செய்ய முடியாது. இப்போ இது 2க்கும் எது என்னென்னா ரவுடிசம், போதை தான் கூலிப்படையாக போகிறது. அப்படி போகிறதுக்கு இவர்களுடைய அடிப்படை என்னென்னா மக்கள் இவங்க மேலே பயம் வைக்கணும். அதுக்கு ரோட்டில் அலம்பல் பண்ணுறது, அடிக்கிறது, வெட்டுறது, குத்துறதுன்னு நீங்கள் இதை புகாராக கொடுக்குறீங்க, இல்லை தட்டி கேட்குறீங்கன்னா உங்களை கொலை செய்யவும் தயங்க மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு இங்கே இருக்கிறதும் ஒன்று, உள்ளே இருக்கிறதும் ஒன்று. கொஞ்ச நாளில் ஜாமீனில் யாராவது எடுத்து விட்ருவாங்க. வெளியில் அவங்களுக்கு அடியாளாக இந்த மாதிரி பண்ணுவான். இந்த மாதிரி மோசமாக போய்கிட்டு இருக்குது. இன்னும் தேர்தல் நேரத்தில்தான் இன்னும் கொடுமையாக போகும். மிக நன்றி உங்கள் நேரத்தை கருத்தை பண்ணி.